अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। சொல்லுங்க वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाह जल्ल शानुहु तआलाவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தன்னுடைய ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பவர்களையும் நேசிக்கக்கூடிய, இறை நேசர்களை பிரியப்படக்கூடிய நல்ல சமுதாயத்தில் நம்மை அல்லாஹ் கொண்டு வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெரியோர்களே, இது முப்பெரும் விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு கட்டுரை போட்டி நடத்தினார்கள். தமிழகம் தழுவிய கட்டுரை போட்டி பெண்களுக்கு. அதன் தலைப்பு அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகள். அந்த சுன்னத்துகள் நம்மிலே எவ்வாறான விளைவுகளை உண்டாக்கி இருக்கிறது, அந்த சுன்னத்துகளால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு கட்டுரை போட்டியை அறிவித்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கருணையால் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சுமாராக 800 பேர் 800 பெண்கள் தமிழகம் முழுவதும் இருந்து அந்த போட்டியிலே கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டது மட்டுமன்றி ஒவ்வொருவருடைய கட்டுரையும் வெறும் புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டதாக இல்லாமல் ஆராய்ச்சியாக ஒவ்வொன்றையுமே தனித்தனி புத்தகமாக அமைக்கலாம். அந்த அளவிற்கு அற்புதமான கட்டுரைகளாக இருந்தது. 120 பக்கங்கள், 150 பக்கங்கள், 200 பக்கங்கள். அல்லாஹ் அக்பர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதிலே சில பெண்மணிகள் ஆங்கிலத்திலே ஃபுல்லாக 200 பக்கம் எழுதியிருந்தாங்க. சில பெண்மணிகள், முஸ்லிம் அல்லாத பெண்மணிகள் இந்த தலைப்பை தங்கள் பள்ளிக்கூட மாணவிகள் எழுதுவதை பார்த்து நானும் அதில் ஆராய்ச்சி செய்து எழுதுகிறேன் என்று சொல்லி அவர்கள் புத்தகங்கள் எல்லாம் சேகரித்து நெட்டிலே பார்த்து பெருமானுடைய சுன்னத்துகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து எடுத்து அவர் ரொம்ப விளக்கமாக எல்லாம் எழுதியிருந்தால் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது. சொல்லப்போனால் ஆண்கள் கூட அவ்வளோ முயற்சி செய்ய முடியாது. மாத கணக்கிலே முயற்சி செய்து எழுதியிருந்தார். அல்லாஹ்வுடைய ஃபضலிலே 800 பேருக்குமே பரிசு கொடுக்கணும். ஆனால் நம்முடைய நிலை அவ்வாறு இல்லை. இது கலக்குறவங்க 800 பேருக்கும் கலந்து கொண்டவர்கள். ஆனால் இப்பொழுது முதல் பரிசு, 2ஆம் பரிசு, மற்றபடி
இன்னும் சில 4ஆம் பரிசு என்ற அடிப்படையில் ஒரு 20-30 பேருக்கு பரிசு கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் ஒவ்வொருவருமே மிகச்சிறந்த முறையில் எழுதியிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய இல்மிலே ஞானங்களிலே மேலும் அதிகப்படுத்துவானாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய அமல்களிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இது ஒரு பரிசளிப்பு விழா என்றும். இரண்டாவது, ஒரே மாதத்தில் குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை நமது ஹாஜா மஸ்ஜித் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மஸ்ஜித் சார்பாக காலை மாலை மக்தப் மட்டுமின்றி முபல்லிகா வகுப்பும் நடத்துகிறார்கள். பெண்களுக்கான முபல்லிகா அதுடன் சேர்த்து டியூஷன், அதாவது 6ஆவது வகுப்பிலிருந்து +2 வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு டியூஷன் நடத்துகிறார்கள். அதுக்கு தனியாக திறமைமிக்க ஆசிரியர்களை வைத்து அந்த டியூஷன் வகக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு தேவையான ஒரு செய்தி, நல்ல ஏற்பாடு இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இடங்களில் பார்க்குறோம், பிள்ளைங்க காலையிலேருந்து மாலை வரை 5 மணி வரை பள்ளிக்கூடம் போயிடுறாங்க. யார் பேசுகிறாங்க? காலையிலேருந்து மாலை வரை பள்ளிக்கூடம் போயிடுறாங்க. 5 மணிக்கு டியூஷன் அனுப்பிச்சிட்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நேராக டியூஷன் போயிட்டு 8 மணி 9 மணிக்கு வர்றாங்க. சாப்பிட்டு படுத்துடுறாங்க. அசரும் கிடையாது, மகரிபும் கிடையாது, இஷாவும் கிடையாது, தொழுகையும் இல்லை, குர்ஆனும் கிடையாது. +2 படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. ஆறாவே குர்ஆன் ஓத தெரியாமல் அந்த பிள்ளைங்க வளர்கிறாங்க. தொழுகிற முறையும் தெரியல, தொழுகையும் இல்லை. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கிறாங்க. அதோட ஃபஜர் ஆயிடுது. ஃபஜர் அதோட 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. ஃபஜருக்கும் கிடையாது. குறைஞ்சபட்சம் இங்கே டியூஷன் வரக்கூடிய பிள்ளைகள் 30 பேர் 35 பேர் வர்றாங்க. எவ்வளோ பேர் வர்றாங்க? இந்த 35 பேரும் இங்கே வந்தோன்னா முதல் வேலை அசர் தொழணும். அசர் தொழணும், வாத்தியார்கிட்ட பாடம் படிக்கணும் அது வரைக்கும். அப்புறம் மகரிப் சொன்னால் மகரிப் எல்லாம் ஜமாத் தொழணும். அதுக்கு பின்னாடி இஸ்லாமிய கல்விக்கு பட்டிருக்கணும். இஷா ஜமாத் தொழணும், வீட்டுக்கு போகணும். எவ்வளோ அழகான ஏற்பாடு பார்த்தீங்களா? சாதாரண வாத்தியாருங்க, எல்லாம் மிக திறமை மிக்க வாத்தியார்கள். நான் முஸ்லீம் சகோதர மதத்தை சார்ந்த முஸ்லீம் அல்லாத வாத்தியாருங்க, பெரிய டிகிரி வாங்கிய வாத்தியார்கள் இங்கே நியமிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மிக சிறந்த முறையிலே பிள்ளைகளுக்கு தர்பீத் செய்கிறாங்க. வெளியிலே டியூஷனில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவர்கள் பல்லாண்டுகள் டியூஷன் நடத்தி அனுபவமிக்க திறமை மிக்க ஆசிரியர்களை போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருக்கிற பள்ளிவாசல் இத்தனும் பள்ளிவாசல் இவ்வளவெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்களே. இது இல்லாமல் பெரியவர்கள் யாராவது ஸ்போக்கன் அரபியை நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்து மகரிப் பின்னாடி அது 1 மணி நேரம் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அரபியை எளிமையான முறையில் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதற்கு முத்தாய்ப்பாக அண்ணன் அவருடைய ஏற்பாட்டிலே இந்த தடவை ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு மாதத்திலே குர்ஆன் ஓத ஒரு அரிய வாய்ப்பு. அதாவது எத்தனையோ பேர்கள் இளம் பருவத்திலே தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு சரியான கவனிப்பு இல்லை, அல்லது தாய் தந்தைகளுடைய வற்புறுத்தலே பள்ளிக்கூடங்களில் சேரக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி அவர்கள் மக்தப் மதரசாவுக்கு அனுப்பாத நிலை, சிலர் வேலைக்கு செல்லக்கூடிய நிலை சின்ன வயசுலேயே. இதனால் குர்ஆன் ஓதாமலேயே போயிடுறாங்க, பெருசாகிடுறாங்க. ஏங்குது கல்வி, குர்ஆன் இப்போ போய் ஓதணும், எங்கே போய் ஓதுறது அப்படின்னு, வாய்ப்புகள் கிடைக்கலையே அப்படின்னு. அவர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தினமும் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை ஒரே மாதம்தான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் டைம், 30 நாள் மட்டும் டைம் கொடுங்க. உங்களுக்கு அலிஃப் பே தே கூட தெரியல, ஆனால் அவனா கூட அரபியில் தெரியல, குர்ஆனை முழுசாக ஓத வச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அது கடும் முயற்சி எடுத்து எப்படி சொல்லித்தர முடியுமோ, எப்படி சொன்னால் அந்த அவர்கள் விளங்குவார்கள் அவ்வாறு சொல்லிக் கொடுத்து ஒரே மாதத்திலே அவர்களை குர்ஆன் ஓதக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் 30 மணி நேரம் தான், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 30 மணி நேரத்திலே குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற சவாலை இங்கே உள்ள உலமாக்கள் அண்ணன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தஆலா இவ்வளவு எளிமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். நமக்கு இவ்வளவு எளிமையான முறையில் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இதை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு சின்ன வயசில் அல்லாஹ்ட சாக்கு சொல்ல முடியாது. சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் எனக்கு அம்மா மதரசால கொண்டு போய் சேர்க்கலை, என்ன குர்ஆன் ஓதலை, இது சொல்ல முடியாது. இப்போ இவ்வளவு எளிமையான முறையில் எந்த மஹல்லாவில் இருந்தாலும் சரிதான், என் அக்கம் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த மஹல்லா இருந்தாலும் சரிதான், இவ்வளவு எளிமையான முறையில் குர்ஆன். சரி, இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு பெண் உஸ்தாத் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் வாங்க, அரைஞ்சுங்களா. குர்ஆன் அறவே ஓத தெரியாட்டி பிரச்சனை இல்லை. ஒரே மாதத்திலே குர்ஆனை ஓத தெரியவர்களாக
உங்களை ஆக்குவோம் என்று அவர்கள் உறுதி எடுத்திருக்கிறார். அதற்காக நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. அதுவும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதியிலிருந்து அவர்கள் இதை ஆரம்பித்திருக்கு. மன்னரைக்கு போய் அல்லாட்ட நாம் பதில் சொல்லணும். ஏன் குர்ஆன் ஓத கூட தெரியலையா? எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட குர்ஆன் ஓத கற்றுக்கலையா? கம்ப்யூட்டரில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார். வியாபாரத்தில் பெரிய வியாபார தந்திர நுணுக்கங்கள்லாம் கற்றுருக்கிறார். பெரிய பெரிய பில்டிங் கட்டுறார். பெரிய தொழில் அதிபராக இருக்கிறார். எல்லாம் இருக்குது அவர் வீட்டில். இல்லை செல்வங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியலையேன்னு கவலைப்படுகிறார். உங்களுக்கு அறவே என் மண்டையில் குர்ஆன் ஏறாதுக்கு ஹஜ்ரத்துன்னு சொன்னாலும் பரவாயில்ல, வாங்க. ஒரே மாதத்தில் குர்ஆனை ஓதுவதற்கு உண்டான ஏற்பாடுகள் எளிமையான முறையில் வயோதிகர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி இல்லாமல் எப்படி சொல்லி தந்தால் அவங்க விளங்குவாங்க என்ற முறையிலே அவர்களுக்கு எளிமையான முறையில் சொல்லித் தருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வந்து கலந்துங்க இன்ஷா அல்லா தாலா. செய்வோமா இன்ஷா அல்லா? அப்போ இந்த மஹல்லாவில் ஒரே ஒரு நபர் கூட குர்ஆன் ஓதாமல் போகக்கூடாது, அல்லாட போகக்கூடாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு நபர் கூட குர்ஆனை ஓதாமல் அல்லாஹ்விடம் செல்லக்கூடாது என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் கூட பிள்ளைங்கிட்ட சொன்னேன், நீங்கள் இவ்வாறு அறிவிப்பது மட்டுமில்லை, அவர்களாக தேடி வந்தால் நம்ம சேர்த்து கொள்ளலாம் என்று இல்லை, வீடு வீடாக செல்லுங்கள். இந்த வீட்டிலே பெரியவர்கள் சிறியவர்கள் யார் குர்ஆன் ஓத தெரியாது இருக்கிறார்கள் இந்த மஹல்லாவிலே கணக்கெடுங்கள். இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த வீட்டில் எல்லாரும் குர்ஆன் ஓத தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வீடு போங்க, அம்மா கதை தட்டுங்க, எல்லாம் குர்ஆன் ஓத தெரியுமாம்மா எல்லாருக்கும்? இது தெரியாது, பேர் கொடுங்க, நீங்கள் வாங்க, வாருங்கள், எங்கள் மஸ்ஜிதுக்கு வாருங்கள், மதரசாவுக்கு வாருங்கள். வீடு வீடுக்கு கணக்கெடுங்க, தெரு தெருவுக்கு கணக்கெடுத்து குர்ஆன் ஓதுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஏன் குர்ஆன் அவர்கள்ட்ட வந்து விட்டால் மற்ற எல்லாமே தானாக வந்துடும். அவங்கள்ட்ட குர்ஆன் அவர்கள் நெஞ்சங்களிலே இறங்கி விட்டால் அந்த வீட்டுக்கு பரக்கத்து வந்துடும். குர்ஆன் அவருடைய இல்லங்களிலே வந்து விட்டால் அந்த வீட்டில் வியாதிலாம் போயிடும். குர்ஆனில் ஷிஃபா இருக்குன்றாங்க. நீ டாக்டராக போக தேவையில்லை. பல மணி நேரங்கள் ஆஸ்பத்திரியில் போய் காத்து கிடக்கிற, மணிக்கணக்காக ஆஸ்பத்திரியில் போய் வாசலில் காத்து கிடக்கிறாரு. ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் கொண்டு போய் 3 நாள் அட்மிட் பண்ணிட்டாங்க அம்மாவை. 3 நாள் கொண்டு போய் அத்தாவை அட்மிட் பண்ணியிருக்கிறோம். பையனுக்கு இன்னும் வயிற்று வலிந்தாங்க, 4 நாள் அட்மிட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ செலவாச்சு? இது வரைக்கும் 60,000 ரூபா ஆச்சுங்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு டாக்டர்கிட்ட போய் நிற்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன். குர்ஆனில் உங்களுக்கு ஷிஃபா இருக்குன்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வீடுகளில் குர்ஆன் ஓதி கொண்டிருங்கள். கொடிய வியாதிகளை எதுவும் வராமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், நம்ம குடும்பத்தை பாதுகாப்பான். ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்யாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். என்னிடத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார், என் வருமானம் மாதம் 20,000, டாக்டர் செலவு மட்டும் 20,000 ரூபா ஆகுது. இப்போ குடும்பத்தின செலவு செய்கிறது பாருங்களேன். ஏங்க என் பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு தலைவலி முடிஞ்சு நல்லா ஆச்சுன்னா அடுத்து வயிற்று வலி, அதை கொண்டு போய் டாக்டர் 5 ஸ்கேன் எடுத்து அதெல்லாம் முடிச்சு ஒருத்தர் பல்லு வலி ஆரம்பிச்சிது. அதை போய் ரூட் கேனெல்லாம் பண்ணி அது சரி பண்ணி முடிச்சு ஒருத்தர் காலுக்கு முட்டு வலிங்கிறான். இப்படியே இதுக்கே எல்லா காசும் 20,000 ரூபா செலவு பண்ணுறேன். எப்படிங்க குடும்பத்துக்கு என்ன கடன் தான் குடும்பம் நடத்த? மாதம் 10,000 கடன் வாங்கி கடன் தனியாக நிற்கிது அப்படின்னு என்ன செய்யுதுன்னு தெரியல ஹஜ்ரத் அப்படின்னு. நான் சொல்கிறேன், செய்யுங்க. என்ன செய்வீங்க? காலையில் ஃபஜ்ர் தொழுக நான் போயிடுறேன், பிள்ளைங்கள்லாம் படுத்துருப்பாங்க, காலையில் எஞ்சி ஸ்கூல் போவாங்க. இன்னையிலேருந்து ஃபஜ்ர் எல்லாரும் வீட்டை தொழுவுங்க. ஒரு மனைவி பிள்ளைகளை காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுப்பிவிட்டு ஃபஜ்ர் தொழுவைங்க. சரி டாக்டர்கிட்ட போகிறீங்களே, எங்கே போகிறீங்க? இங்கே பக்கத்து ஊருக்கு போகிறோம். சில நேரம் மெட்ராஸ்லாம் போயிட்டு வந்துருக்குறோம். அப்படி சரி மெட்ராஸுக்கு போனால் டாக்டர் காலை 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட். எப்போ எந்திரிப்பீங்க? 7 மணிக்கு அப்பாயின்ட்டா 2 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ தான் பஸ் பிடிச்சி போனால் சரியாக வரும். இப்போ 7 மணிக்கு அப்பாயின்ட்னா மதியானம் நைட்டு 2 மணிக்கு எந்திரிக்கிற, டாக்டர் பார்க்கணும். 8 மணிக்கு அப்பாயின்ட், 2 மணிக்கு எஞ்சி போனால் தான் 8 மணிக்கு டாக்டர் போயிடுவார். 9 மணிக்கு டாக்டர் பார்க்கணுங்கிற. அப்போ நீ காலையில் டாக்டரை பார்க்குறதுக்காண்டி இரவு எந்திரிக்கிறைய, நீ அல்லாவை பார்க்குறதுக்கான 5 மணிக்கு எந்திரி. நைட் 2 மணிக்கு எந்திரிக்காட்டி பரவாயில்ல, 5 மணிக்கு எந்திரி, 5:30 மணிக்கு எந்திரி. வாங்க சொன்னோன்னா மஸ்ஜிதுக்கு நீயும் போ, ஆம்பளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போ. ஒரு மனைவி பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைங்களை வீட்டிலே தொழுக சொல்லுங்கள். தொழுது முடிச்சோன்னா வீட்டில் எல்லாரும் உட்காந்து 1 மணி நேரம் குர்ஆன் ஓதும். வல்லாய் அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், 3 மாதம் நீ ஓது. டாக்டர் செலவு என்ன வருதுன்னு லிஸ்ட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடு, அப்புறம் மிச்சத்தை நான் பேசுகிறேன்னு சொல்லு. டெஸ்ட்டு பண்ணி பாரு ஐயா, டெஸ்ட்டு பண்ணி பாரு. புரிஞ்சுங்களா? ஒழுங்காக வேலை செஞ்சால் செய்ய, இல்லையா 3 மாதம் மறுபடியும் பழைய மாதிரி போயிடு, தூங்கு. சரி அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அவர் அதே மாதிரி ஆரம்பித்தார். புரிஞ்சுங்களா? சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா இப்போ 1 ரூபா கூட செலவில்லைங்கிறார். அல்லா 1 ரூபா கூட செலவில்லை. நான் சில துஆக்களும் எழுதி கொடுத்தேன். அல்லாஹும்ம அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக
ومنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر اللهم إني أصبحت منك في نعمة وعافية وستر فأتم علينا نعمتك وعافيتك وسترك في الدين والدنيا والآخرة. இந்த துவா பெருமான காலை இருந்துச்சுன்னு ஓதுவாங்க. இந்த துவாவையும் ஓதுப்பான்னு எழுதி கொடுத்தோம். இதோட அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் இந்த காலையில் என்னை நீ பெருமான ஓதுன துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹத்து மின்க ஃபி ஆஃபியத்தின் வ சித்ரின் அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹத்து மின்க ஃபி நிஅமத்தின் வ ஆஃபியத்தின் வ சித்ரின். யா அல்லாஹ் இன்று காலையில் உன்னுடைய பேர் அருளோடு என்னை எந்திரிக்க வைத்தாய். ஹயாத் இருக்குது, இல்ம் இருக்குது, ஃபேன் வீட்டில் ஓடுது, கண்ணியமாக இந்த காலையில் வீடு இருக்குது, நியமத்தோடு என்னை எந்திரிக்க வைத்தாய். வ ஆஃபியத்தின் என் உடல் ஆரோக்கியமாக இன்று காலையில் என்னை எழ வைத்தாய். வ சித்திரின் என் பாவங்களை மறைத்து இன்று காலையில் என்னை எழ வைத்தாய். நீ நினச்சிருந்தா என்னை என் குற்றங்களை வெளிப்படுத்தி 4 பேர் என்னை காரி துப்புற மாதிரி ஆக்கியிருக்கலாம். என் குற்றங்களை மறைத்து என்னை காலையில் எழுப்பினாய். ஃபஅத்திம்ம அலைனா நிஅமத்தக வ ஆஃபியத்தக வ சித்ரக். உன்னுடைய இந்த ஆரோக்கியத்தை, நீ கொடுத்த இந்த மறைப்பை, நீ கொடுத்த அருளை எனக்கு பரிபூர்ணமாக்கி வைப்பாயாக. இந்த துவா ஓதுங்க. பெருமான ஒவ்வொரு நாளும் ஓதுனாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் பெருமான அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ் என் கண்ணிலே ஆரோக்கியம் தருவாயாக, என் செவியிலே ஆரோக்கியம் தருவாயாக, என் முழு உடலிலே நீ ஆரோக்கியம் தருவாயாக. உன்னை தவிர எனக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவன் யாரும் இல்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா ஓதினார்கள். அந்த துவாவை 3 வாட்டி ஓதுவாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை 3 தடவை பெருமானா ஸல்லல்லாஹு ஓதுவாங்கன்னு ஹதீஸில் வருது. இதை ஓதுங்கன்னு எழுதி கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அல்லாஹ் ரொம்ப பரக்க செஞ்சுட்டான். அல்லாஹ் எனக்கு ரொம்ப நியமத் செஞ்சுட்டான். இப்போ இந்த காசு எனக்கு மிச்சமாகுது. இப்போ எனக்கு கடன்லாம் கட்டியாச்சு, கார் வாங்கிட்டேன்னார் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு. அப்போ உங்களுக்கும் அதே சொல்கிறேன், நீ 3 மாதம் டெஸ்ட் பண்ணு. உங்கள் வீட்டில் வியாதியா, கஷ்டமா, கடனா, வீட்டு பிரச்சனையா, வீட்டு தொல்லையா, டெய்லி ஃபஜருக்கு எந்திரி அல்லாட்ட அழுகு. தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு அல்லாட்ட அழுகு. தஹஜ்ஜுத் நேரத்தில் எந்திரிச்சு அல்லாட்ட கேளுங்க. நீங்கள் உங்கள் கோரிக்கையில் அடுத்த மனிதர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தஹஜ்ஜுத் நேரத்தில் ஹதீஸில் வருது, இரவுடைய கடைசி பகுதியில், அந்த இரவு 2 மணிலேருந்து அந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த ஃபஜருக்கு முன்னாடி உள்ள டைம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வருகிறான், வந்து கேட்கிறான், என்னிடத்திலே கேட்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா, நான் தருகிறேன். கடன்காரர் இருக்கிறாங்களா, கடனை அடைக்கிறேன். உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா, நான் சரி பண்ணுறேன். என்ன தேவை கேளு. ஹல்மின் கதா, பாவம் செய்து இருக்கிறாங்களா, இஸ்திக்ஃபார் செய், பாவ மன்னிப்பு கேளு, நான் தர்றேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அந்த நேரத்தை விட்டு ஹஸரத் பெரிய கஷ்டமாக இருக்குது, துவா செய்யுங்க, அது இந்த வேலைக்காக துவா செய்யுங்க, வேலை கிடைக்கல துவா செய்யுங்க, ரொம்ப வியாதிகளாக இருக்குது துவா செய்யுங்க என்கிட்ட வந்து சொல்கிற அல்லாஹ் தஆலா என்கிட்ட துவா செய்யுங்கிறான். அல்லாஹ் தஆலா என்னிடத்துல கேளுங்கிறான். நான் உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்கு என்ன கஷ்டங்களோ எழுதி வச்சுக்க பேப்பரில். என்னென்ன சிரமங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு இருக்கிறதோ பேப்பரில் எழுதி வச்சுக்கோ. இப்போ டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. எங்கேயும் காசு வேணாம், 1 ரூபா பணம் வேணாம், யார் டாக்டர்கிட்ட போக வேணாம், ஃபீஸ்லாம் வேணாம். நான் சொல்லி கொடுத்தேன்னு எனக்கெல்லாம் ஃபீஸ்லாம் கொடுத்துட வேணாம், கொடுக்க மாட்டீங்க, கொடுக்க வேணாம், வாங்கவும் மாட்டேன், நான் வேணாம். விளைஞ்சுங்களா? நான் என்ன சொல்கிறேன், காலையில் 4 மணிக்கு எந்திரி. விளைஞ்சுங்களா? எந்திரித்து அந்த கோரிக்கை பேப்பரை மட்டும் வச்சுது. யா அல்லாஹ் நீ தானே சொன்ன, ஒரு ரசூல் சொன்னாங்க அப்படின்னு ஹஸரத் வந்து பயான் சொன்னாங்க. தலைப்பாலாம் பெருசாக தான் இருந்துச்சு, பொய் சொல்ல மாட்டாங்க ஹஸரத்து. விளைஞ்சுங்களா? முதல் வானத்துக்கு அதிசி எடுத்து காட்டுங்க போய். எஞ்சில் ரப்பு சாலா இல சமாயில் சமா துனியா இதா தஹப சுலுசையில் லைல் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருதுன்னு சொன்னாங்க. ஆகவே ரப்பே நீ முதல் வானத்துக்கு வந்து என்னென்ன தேவை என்று கேட்கிறாய், தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுக்குறாயா. அதனால ரப்பே நான் நிச்சயமாக உன்கிட்ட கேட்குறேன், நிச்சயமாக நீ கொடுக்கணும் என்று தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு தொடர் போராட்டம் வைங்க அல்லாட்ட. இவங்களை போய் தொடர் போராட்டம் வைக்கிறீங்க, அங்கே போய் அரசாங்கத்தில் போய் அவன் கண்டுக்கவே மாட்டான். அல்லாஹ்விடம் தொடர் போராட்டம் வைத்து பாருங்கள், எஜமான்ட்ட கேளுங்க, கெஞ்சுங்க, அல்லா இடத்துல தர்றானா இல்லையா பாரு. நீ 3 மாதம் அல்லாட்ட கேட்டு அல்லாஹ் கொடுக்காட்டி என்கிட்ட வந்து சொல்லு, ஹஸரத் நீங்கள் சொன்னீங்களா அல்லாஹ் ஒன்று கொடுக்கலன்னு சொல்லு. நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான், நிச்சயமாக அல்லாஹ் மாற்றங்கள் கொடுப்பான். தொடர்ந்து கேளு அல்லாஹ் இடத்துல. விளைஞ்சுங்களா? அல்லாஹ் ஜல்லஷான கருணையாளனாக இருக்கிறான், அல்லாஹ் கிருபையாளனாக இருக்கிற அன்பர்களே, நம்ம கோரிக்கையில் அல்லாட்ட நம்ம கேட்போம். விளைஞ்சுங்களா? நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷான கொடுப்பான். அப்போ எவ்வளோ எளிமையான முறையில் நமக்கு ஹஸரத் அவர்கள் இந்த பள்ளியுடைய நிர்வாக பஷீர் அண்ணன் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் 30 நாள் குர்ஆன் ஓத தெரியலையா வா, ஃபண்டமெண்டலே தெரியலையா, அலிஃப் பேத்தே கூட தெரியலையா நீ வா,
இன்ஷா அல்லாஹ் ஒரே மாதத்தில் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக அவங்களை ஆக்குகிறோம் என்று அவங்க வாக்குறுதி கொடுத்து கூப்பிட்றாங்க. அல்லாஹ்வுடைய பேர் இது வரைக்கும் ஒரு 20 பேருக்கு 15 பேர்கிட்ட பேர் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் கூட இல்லாமல் எல்லாம் வரணும் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் குர்ஆன் ஓத தெரியலையோ, சரி குர்ஆன் ஓத தெரியும், தடுமாறி ஓதுறோம், அது சரியாக வர மாட்டேங்குது, சரி பண்ணிக்க வாங்க, ஒரு மாதம் வாங்க, சரி பண்ணி அழகாக ஓதலாம் வாங்க. சரி குர்ஆன் நல்லா தான் ஓதுறோம், தஜ்வீது முறைப்படி வர மாட்டேங்குது. குர்ஆன் ஓது தஜ்வீது முறை ஒன்று இருக்குது, எங்கே நீட்டணும், எங்கே சுருக்கணும், எங்கே ஒன்றா செய்யணும், எங்கே அழுத்தி ஓதணும், எங்கே வந்து அழுத்தாமல் ஓதணும், அப்படின்னு முறை இருக்குது. அந்த முறைப்படி ஓதணும் ஆசைப்படுறீங்களா வாங்க, அதுவும் கற்றுக்குங்க. அப்போ குர்ஆனை பற்றி எதுவெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களோ இன்ஷா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இங்கே கற்றுக் கொடுக்கப்படும், போதிக்கப்படும், இங்கே சொல்லித்தரப்படும். அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதனுடைய துவக்க விழாவாகவும் இந்த விழாவை ஹஸரத் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யுமஹீலு ஹத்தா இதா ذهب ثلث الليل. முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத், புகாரிலையும் வருது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, இதா ذهب ثلث الليل الأول نزل إلى السماء الدنيا. அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குகிறான். ஃபயக்கூல் சொல்கிறான், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், பாவ மன்னிப்பு கேட்பவர் இருக்கிறார்களா, ஹல் மின் தாயிபின், தௌபா செய்பவர் இருக்கிறார்களா, ஹல் மின் சாயிலின், எதுவும் எடுத்து தன் கோரிக்கையை கேட்பவர்கள் இருக்கிறார்களா, ஹல் மின் தாயின், வேறு எதுவும் துவா செய்பவர் இருக்கிறார்களா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஹத்தா என் ஃபஜ்ருல் ஃபஜர், ஃபஜர் உதயமாகும் வரை. அப்போ அன்பர்களே, அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு எவ்வளவு இதா பக்கிய சுலுசுல் லைல், இரவிலே 1/3 பாக்கி இருக்கும் நேரத்திலே, அதாவது சுமாராக ஒரு 2:30 மணி 3 மணிலிருந்து 2 மணிலிருந்து ஒரு 5 மணி வரைக்கும் வச்சுங்க. அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வந்து இவ்வாறு கேட்பதாக புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் நம்ம கேட்க சொல்ல நேரத்திலே கையேந்தி கேளுங்கள், கதறி கேளுங்கள் அல்லாஹ் இடத்துல. ஏன் அடுத்த வாசலுக்கு போகணும்? உனக்கு என்ன தேவையோ அது அல்லாஹ் இடத்துல இருக்குது. ஒ இம்மின் ஷையின் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு, உலகில் எந்த வஸ்து இருந்தாலும் அதனுடைய ஒட்டுமொத்த பொக்கிஷம் என் கையிலே இருக்குங்கிற அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. காசு வேணுமா அல்லாஹ்ட்ட இருக்கு, வேலை வேண்டுமா அல்லாஹ்ட்ட இருக்கு, ஆரோக்கியம் வேணுமா அல்லாஹ்ட்ட இருக்கு, அல்லாஹ்ட்ட துணிமணி வேணுமா அல்லாஹ்ட்ட இருக்கு, வீடு வேணுமா வாசல் வேணுமா அல்லாஹ்ட்ட இருக்குது, நல்ல மனைவி வேணுமா நல்ல கணவர் வேணுமா அல்லாஹ்ட்ட தான் வச்சிருக்க அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. யார்கிட்ட போய் நிற்க போகிற நீ? குழந்தைங்க வேணுமா அல்லாஹ்ட்ட இருக்குது, உன் குழந்தைங்களுக்கு அறிவு வேணுமா இல்மு வேணுமா அல்லாஹ்ட்ட இருக்குது, உன் பிள்ளைங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணுமா அல்லாஹ்ட்ட இருக்குது, எல்லாமே அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. வ இம்மின் ஷையின் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு, உலகத்தில் எந்த வஸ்துவும் இல்லை, அதனை ஒட்டுமொத்த பொக்கிஷம் என்னிடம் தானையா இருக்குது, நீ என்கிட்ட கேட்காம அவன்கிட்ட போய் நிற்கிற. ஒரு ஆள் அது மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறேன், 1 வருஷமாக தேடுறது கிடைக்கல, வயசு 33 ஆயிடுச்சுங்கிறார் ஒருத்தர். பையனுக்கு 33 வயசு, பொண்ணுக்கு 25 வயசாச்சு, மாப்பிள்ளை அமைய தேடிக்கிட்டே இருக்கு, தேடு கியாமத் வரைக்கும் தேடு, கிளவியா போகிற வரைக்கும் தேடு. அது எஜமா என்கிட்ட தேடுங்கிறான். நீ எஜமான்ட்ட தேடியா ஃபஸ்ட்டு? புரோக்கராக ஏன் தேடுற? ஆளாளுக்கு ஏன் தேடுற? இத்தனை சூரத்துக்குன்னே ஒருத்தர் தான் இருக்கிறான். இந்த அத்தனை கோடியிலும் இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இல்லை அல்லாஹ் ஒருத்தனை தவிர யாரும் இல்லை. அவன்கிட்ட நேரடியாக அவன்கிட்ட போ. இந்த அத்தனை டாக்டர்களும் இருந்து உன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இல்லை அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. ஐயா இவங்கள்ட்ட அங்கே அலையிற, இவங்கள்ட்டையும் போகிற. டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்ல போல, நீ அல்லாஹ்ட்ட போ, நீ அல்லாஹ் இடத்துல கேளு, அப்புறம் டாக்டர்கிட்ட போ. அந்த டாக்டர்லேயும் மூளை தான் இருக்கான், டாக்டரையும் அல்லாஹ் தான் படைச்சான். டாக்டருடைய அறிவு அல்லாஹ்வுடைய அறிவு, டாக்டருடைய சொல் அல்லாஹ்வுடைய சொல், கலாம் அல்லாஹ்வுடையது, டாக்டருடைய ஹயாத் அல்லாஹ் கொடுத்தது. ஓ ஆனால் அவரை கொண்டு தான் என் தேவை பூர்த்தி ஆகுது, அவர் தான் அவனை வாழ வைக்கிறார், அவர் தான் ஹயாத்தை கொடுத்தாரு, அவர் தான் ஆரோக்கியம் கொடுத்தாரு நினைக்காது, அல்லாஹ் கொடுத்தாரு. அல்லாஹ்ட்ட ருஜுவா. எதுக்கு சொல்ல வந்தோம்மா? அல்லாஹ் பக்கம் சிந்தனையே இல்லாமல் வஸ்துக்களையே நம்பி வாழ்ந்துருந்தா எப்படி? உதான் நான் சொன்னேன், உன் தேவைகளை அல்லாஹ் முன்னாடி வை, வியாதியா அல்லாஹ் முன்னாடி வை, தஹஜ்ஜுதில் எந்திரிச்சு கேளு, 5 நேர தொழுகைக்கு பின்னாடி அல்லாஹ்ட்ட கேளு, 5 நிமிஷம் அல்லாஹ்ட்ட கண்ணீர் விடைச்சு கேளு, ரப்பே என்ன தேவை இருக்கிறப்ப நான் எங்கே போவேன், நான் யார்கிட்ட சொல்லுவேன், பிறர் முன்னால் என்னை ஏந்த கையேந்த விட்டுறாத ரப்பே, உன்னிடத்தில் கையேந்தி விட்டேன், உன் முன்னால் ஏந்திய கையை இன்னொருத்த வாசலில் ஏந்த வச்சுறாங்க. உன் முன்னால் கண்ணீர் சிந்தி விட்டேன், உன் முன்னால் கண்ணீர் சிந்தி என் கண்களை இன்னொருத்த முன்னால் கண்ணீர் சிந்த விட்டு விடாதே. உன் முன்னால் தலை வைத்து விட்டேன், உன் முன்னால் குனிந்த இந்த தலையை இன்னொருத்த முன்னாடி குனிய வச்சிடாத. உனக்கு என் பணிவை செலுத்தி விட்டேன், இன்னொருத்தட்டு போய் பணியை வைக்கிறாத. உன்னிடம் கெஞ்சுகின்றேன், இன்னொருத்தட்டு போய் கெஞ்சுற மாதிரி என்ன ஆக்கிறாது. இன்னொருத்தட்டு போய் என் தேவைக்காக கெஞ்சுற மாதிரி ஆக்கிறாது. ரப்பே உன்கிட்ட கெஞ்சனது ஒன்றை மட்டும் தான் கெஞ்சணும். இந்த நாக்கு
இந்த நாக்கு உனக்கு சொந்தம், ஒன்றை தான் கேட்கணும். இந்த கண்ணு உனக்கு சொந்தம், ஒன்றை தான் அழுகணும். இந்த நெத்தியை உனக்கு சொந்தம், ஒன்றை தான் பண்ணிக்கணும். இன்னொருத்தர் முன்னாடி என் தேவைக்காக பணிந்திருப்பதை விட்டும், கேவலப்படுவதை விட்டும், அவருடைய தயவில் வாழ்வதை விட்டும் என்னை காப்பாற்று. உன் ரஹமத்து போதும் எனக்கு, உன் தயவு போதும், வேறு யார் தயவு எனக்கு தேவையில்லை ரப்பே என்று அல்லாஹ்வின் முன்னால் நீங்கள் கெஞ்சுங்கள். அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கான், அல்லாஹ் வாங்க தயாராக இருக்கான். அப்போ ஹஸரத் அவர்கள் இந்த விஷயத்தையும் இந்த பெரும் விழா சேர்த்திருந்தாங்க. இப்போ அன்பர்களே, இந்த பெண் குழந்தைகள் குறிப்பாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்து. முபல்லிகா குறைச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் படிக்கிறாங்கம்மா? 20 பேர் 21 பேர் முபல்லிகாவில் வர்றாங்க. முபல்லிகானா எப்படிங்க? காலையிலிருந்து மாலை வரை பள்ளிக்கூடம் சென்று மாலை பள்ளிக்கூடம் விட்டவுடன் நேராக இங்கே வந்துடுங்க, வந்து மார்க்கம் கற்றுக்கொள்ளுங்க. எவ்வளோ லேசாகிடுச்சு. நீங்கள் இதுக்குன்னு ஸ்கூலை விட முடியலங்கிறார். ஃபுல்லாக இங்கே வாப்பா மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுப்பான்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தை விட முடியலங்கிறாங்க. பள்ளிக்கூடத்தை விடாத கரும்புடா கேவோ ஆர்டர் இருக்கேண்ணா. சரி என்ன அவர் இங்கே வா, அவர் நீங்கள் வாப்பா, சத்தம் இங்கே உட்கார், இங்கே உட்கார். ஓகே, அப்படியே வரணும். கவனி என்ன சொல்லணும், கடைசி சொல்லணும். என்ன கவனி, யாரும் பேசாது. சரி வேணுச்சுங்களா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? முபல்லிகாவில் அந்த பெண்களை கொண்டு வந்து அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். எத்தனையோ பிள்ளைகளை பள்ளிக்கூடம் பெண் குழந்தைகளை அனுப்பி 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th +2 காலேஜுன்னு அனுப்பி கொஞ்சம் கூட மார்க்க தெரியவே இல்லை. ஒழுவின் ஃபர்ல கேட்டால் தெரிய மாட்டேங்குது அந்த பிள்ளைகளுக்கு. காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க கேட்டான், தாய்த்ததுக்கு பொறுப்பில்லை. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஇய்யதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், இந்த பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருத்தரும் அவருடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவீர்கள். கட்டாயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுல கேட்பான். பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பது பெருசு இல்லை, அந்த பெண் குழந்தைகளை முறைப்படி வளர்த்தால், ஒரு ஹதீஸை பெருமாள் சொன்னாங்க, அந்த பெண் குழந்தைகளை முறைப்படி நீங்கள் வளர்த்து ஆளாக்கினால் நானும் அந்த பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தும் சொர்க்கத்தில் ஒன்றா இருப்போன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை முறைப்படி நீங்கள் வளர்த்தெடுத்தால். ஆம்பளை பிள்ளைங்க சொல்லுங்க பாருங்கள், ரொம்ப பேர் ஆம்பளை பிள்ளைங்க சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் ரசூலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சொன்னாங்க. என்ன பை, ரொம்ப பேர் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க, ஆம்பளை பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்கும். ஆம்பளை பிள்ளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு யாரை சொன்னாங்க? பெண் குழந்தைகளை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து ஆளாக்கி வளர்த்து அவர்களை கட்டி கொடுத்து அவர்களுக்கு முறைப்படி செய்கிறாங்களோ, ஒரு ஹதீஸில் வருது, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. தகலத் இம்ரஅத்துன் மாஹா இப்னத்தானி, ஒரு பெண்மணி என்னிடத்துல வந்தாங்க. ஆயிஷா நான் சொல்கிறாங்க, வயசான ஒரு அம்மா வந்து ஃபக்கீரான ஏழ்மையான அம்மா, ஏதோ மக்கள் கிடைக்குமான்னு வாங்க சாயில் பிச்சைக்கார அம்மான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வர்றாங்க, வந்து எதாவது இருக்கான்ட்டு கேட்டாங்க. அவரோடு அவர் 2 பெண் குழந்தைகளையும் கொண்டு வந்தார். ஃபலம் தஜிது இந்தி ஷையன் கைர தம்ரத்தின், என்னிடத்திலே அந்த நேரத்தில் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் என் வீட்டில் இருந்துச்சு, வேறு ஒரு வஸ்துவும் இல்லை கொடுக்குறதுக்கு. கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் என்கிட்ட இருந்துச்சு. அத்தை துஹா ஐயா, அந்த அம்மா கேட்டாங்கன்னு ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அந்த அம்மா கீழே கொடுத்துட்டேன். ஃபக்கஸ்ஸமத்தஹா பைன இப்னத்தையா, அந்த அம்மா உடனே பேரிச்சம்பழத்தை வாங்கி அதை 2ஆக பிச்சு கொட்டையை எடுத்துட்டு இந்த குழந்தை வாயில் ஒன்று அந்த குழந்தை வாயில் ஒன்று வச்சிருச்சு. 2ஆக பிச்சு எடுத்து வலம் தக்குல் மினம், கொஞ்சம் கூட அந்த அம்மா வாயில் வச்சுக்கல, தான் திங்கலை, 2 குழந்தைங்களுக்கு கொடுத்துருச்சு. சும்மா காமத் ஃபஹரஜத், அந்த அம்மா எந்திரிச்சு போயிடுச்சு. அந்த அம்மா போயிடுச்சு. கொஞ்சம் வந்து பெருமானார் வந்தாங்க என் வீட்டுக்கு. ஃபதஹல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைனா அக்பரத்து, நடந்த செய்தியை பெருமானிடத்திலே நான் சொன்னேன். ஒரு அம்மா ஏழ்மையான அம்மா வந்து கேட்டாங்க, ஒன்றுமே இல்லை யார சொல்லலாம், ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் என் வீட்டில் இருந்துச்சு. பாருங்கள், நம்ம வீட்டு ரசூலுல்லாஹ்வோட விட பெரிய கோடீஸ்வர வீடு. நம்ம வீட்டில் என்ன இல்லை, திடீர்னு இன்றைக்கி சாயந்தரம் லாக்டவுன் அறிவிச்சு 1 மாதம் சமைச்சாலும் 1 மாதம் சாப்பாடு வீட்டில் இருக்குது. அரிசி பருப்பு எல்லாம் வச்சுருக்க, டப்பா வச்சுருக்காங்க. தெரிஞ்சுக்கலாம், அப்படியே வரிசையாக எல்லா டப்பாவும் இருக்குது. சமையல் ஒன்று பார்த்தா 1 மாதத்துக்கு திடீர்னு ஒன்றும் இல்லைனாலும் கூட ஆக்கி சால்னா சோறு ஆக்கி சாப்பிட்லாம், அவ்வளோ இருக்குது. ஃப்ரிட்ஜை திறந்தா சில பேருக்கு பக்ரீத்து கறி தான் வச்சுருக்காங்க சொல்லி, இன்னும் ஏன்னா அடுத்த பக்ரீத்து வரைக்கும் சாப்பிடணும். பார்த்தா கொடுக்க மனசு வராமல் அந்த பக்ரீத்து கொடுத்த கறியை வேஸ்டானும் ஃப்ரிட்ஜை உள்ளே அடிக்க வச்சுருக்கலாம். அல்லாஹ் அக்பர். நம்ம பெருமை ஆயிஷா நாய் வீட்டில் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டில் ஒரே பேச்சு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு
அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தாங்க? ஒன்றும் கொடுக்கல. அல்லாஹ் எனக்கு என்ன தான் கொடுத்தான்? ஒன்றும் கொடுக்கல. கவலையாக சொல்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்ததை மக்களுக்கு நினைவுறுத்துங்க. இன்னைக்கு காலையில் சதாப்தி 8 மணிக்கு வண்டி, ஒரு கால் டாக்ஸி ஃபோன் பண்ணோம், ரெட் டாக்ஸி ஃபோன் பண்ணோம். ஒரு மனிதர் வந்தார். யாரோ ஃபோன் பண்ணோம், அந்த ஆப்பில் போட்டோம்னா யாரோ ஒருத்தர் வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். ஏறி கொஞ்சம் பேர் சையீதுன்னார். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முஸ்லீமுடைய பேர் சொன்னார். அப்போ கேட்டேன், ஃபஜ்ர் தொழுதுங்களா அப்படின்னு கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டேன் அப்படின்னு சொன்னார். இல்லை எப்பயும் துஹர் அஸர் மக்ரிப்லாம் ஃபஜ்ர் மட்டும் தொழுதுறேன் பை, மற்ற நேரம்லாம் நான் என்னால் தொழுக முடியதில்லை, வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன் நான் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த எதுவும், அல்லாஹ் கொடுத்தது எதுவும் இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன். இந்த நேரத்தில் இந்த நொடியில் அல்லாஹ் உங்களுக்கு எதுவும் கொடுத்துருக்குறானா அப்படின்னு. இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு வாடகை வீடு தான் வச்சுருக்கிறேன், அதுங்களா பெருசாக காசு ஒன்றும் இல்லை, வருமானத்துக்கும் சிரமமாக தான் இருக்குது. சரி, இந்த நிமிஷம் அல்லாஹ் அவங்க எதுவும் கொடுத்துருக்குறானா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. இந்த நிமிஷம் இப்போது காசு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுத்தா தான், நீங்கள் இந்த ட்ரிப் முடிஞ்சு நீங்கள் 200 ரூபா காசு கொடுத்தா தான் காசு, இனி எவ்வளோ வருமானம் வரும்னு தெரியல. வேறு எதுவும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லையே இந்த நிமிஷம். யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லையே அப்படின்னார். சரிங்கம்மா, ஆக்சிடென்ட் அமுத்துறீங்களே, காலில் கூவத்து வேணுமில்ல அப்படின்னு கேட்டேன். ஆமாம், சக்தி வேணும், சக்தி இல்லைமா அனுப்ப முடியாது. எத்தனையோ பேருக்கு ஸ்ட்ரோக் ஆயிருக்கு, ஒரு கை ஒரு கால் வேலை செய்யாமல் போயிடுது. வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. ஸ்ட்ரோக் ஆச்சுன்னா கை இருக்குமா, கால் இருக்குமா? காலும் கையும் போயிடுமா? போயிடுமா? கை இருக்கும், வேலை செய்யாது. கால் அப்படிதான் இருக்கும், வேலை செய்யாது கால். ஏன் இது வரைக்கும் வேலை செய்ய, இப்போ ஏன் வேலை செய்யலை? இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய குவத்து உள்ளுக்குள்ளே இருந்துச்சு, அல்லாஹ் அதை வேலை செய்ய வச்சிட்டு இருந்தான், இப்போ வேலை செய்யலை. அல்லாஹ் சொல்கிறான், குவத்து அடங்கலும் சக்தி அடங்கலும் எனக்கு தான் சொந்தங்கிறான். அன்னல் குவத்தை லில்லாஹி ஜமியா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே கிடையாதுன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ இந்த கால சக்தி கொடுத்து நீங்கள் அனுப்பும் போது, அந்த அனுப்புகிற அந்த காலை அழுத்துற நேரத்தில் அந்த காலில் பவர் கொடுத்து அழுத்துறீங்களே, அது சக்தி யார் கொடுத்தா? எங்கேருந்து வந்துச்சு? இல்லை அல்லாஹ் உங்கள் காலுக்கு வச்சுட்டு ஸ்டாக் வச்சுட்டானா? இல்லை ஓடிக்கிட்டே இருக்க, வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கான். அல்லா ஜல்ல ஷானு தஆலா ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். என்ன கொடுக்கலங்கிறீங்க? அல்லா ஜல்ல ஷா கொடுக்கலங்கிறீங்க. சரிம்மா, உங்கள் உடம்பு ரத்தம் பிளட் சர்க்குலேஷன் ஓடிட்டு இருக்கா இல்லையா? ஓடிக்கிட்டே இருக்கு. மூளையில் எங்கேயாவது ஒரு கடுகு பெருசுக்கு பிளட்டு நின்றுச்சுன்னா கிளாட்டுன்னு சொல்கிறான். பிளட் கிளாட் ஆச்சுன்னு சொன்னால் மூளையே வேலை செய்யாது. ஒரு கண்ணு வேலை செய்யாது, ஒரு காது வேலை செய்யாது. உடனே கொண்டு போய் அங்கே இன்ஜெக்ஷன் பண்ணுவானுங்க, 30,000 இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கும் சரி வரலைன்னா மண்டையை உடைச்சி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னு 3 லட்சம் கொண்டு வாங்க பையனும், ஊட்ட ஊத்தம் கொண்டு போய் கொடுக்கணும். வாடகை விட விற்க முடியாது, விட மாட்டாங்க. ஊட்டு பண்ணாரு இருக்கிறது வாடகை விடு, விட்ட விடுவார் அவர், அது உணவ முடியாது. அவர் திடீர்னு 3 லட்சம் செலவு வருது. திடீர்னு போய் பாரு ஆஸ்பத்திரியில். அல்லாஹ் ஜல்ல சொன்ன மூளைக்கு நரம் உச்சந்தலைக்கு ஏறி அந்த ரத்தம் திரும்ப சன்னமான குழாய்கள், சன்னமான குழாய்கள். அல்லாஹ் அக்பர். எப்படி அடைப்பில்லாமல் ஓடுது? 70 வருஷம் 80 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி எந்த அடைப்பும் இல்லை. எங்கள் மதரசாவில் பைப்பில் தண்ணி வர வர குறைஞ்சி நின்று போச்சு. அப்புறம் சன்னமாக தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும், மெதுவாக சொட்டு சொட்டாக ஊற்றுது. என்னடானா அங்கேருந்து இங்கேருந்து ஒரு 50 அடி லென்த்துக்கு குழாய் போட்டிருக்கும். குழாய் 1.5 இன்ச்சு மொத்த பைப் போட்டிருக்கும். அது தண்ணி வரல, சுத்தமாக நின்றுச்சு. நானும் அவர் தான் போய் மேலே என்ன உள்ள இருக்குது பாருப்பா அப்படின்னு சொல்லி குழாயை அறுத்து இந்த லாஸ்ட்டில் அறுத்தோம். தண்ணி திரும்பி கொடுப்பான். வரல. அந்த பக்கம் தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது, இங்கே ஃபாஸ்ட்டாக வர மாட்டேங்குது. நடுவில் என்னமோ அடைச்சிருக்கு. சரி, 2 பக்கம் குழாயை அறுத்து எடுத்து உதறினா உள்ளேருந்து உப்பு கட்டி கட்டியாக உழுகுது. ஃபுல்லாக அடைச்சிருக்கு உப்பு. தண்ணியே வர விடாமல் ஃபுல்லாக அடைச்சிருக்கு. தட்ட வந்துக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 1.5 கிலோ இருக்கும் அந்த பைப்பில். இவ்வளோ வருது உப்பு. அந்த தண்ணி பூமியிலேருந்து வரக்கூடிய தண்ணி, டேங்க்லேருந்து வரக்கூடிய வழியில் அந்த அந்த ரத்தத்தில் அந்த அந்த தண்ணியில் உண்டான உப்பு, அந்த பிளாஸ்டிக் குழாய், இங்கே பிளாஸ்டிக் குழாயில் சல்லுன்னு வறுக்கி ஓடி வந்துடலாம். அதில் எப்படி நிற்கிது தண்ணி? அதில் தண்ணி நின்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூத்து அடைச்சி, மொத்தமாக அடைச்சி தண்ணி கீழே சொன்னமாக வருது. எடுத்து தட்டி விட்டு போனால் தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது. அந்த பிளட்டில் யூரியா இருக்கா இல்லையா? பிளட்டில் உப்பு இருக்கா இல்லையா? குழாய் மொத்தம் 1.5 இன்ச்சு குழாயை மண்டல மூலையில் வச்சுருக்காங்க. அல்லா ஜல்ல ஷானு தஆலா
1 மில்லி மீட்டர் கூட இல்லை, கண்ணுக்கு தெரியாத சன்ன குழாய். அதுக்கு உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்க. அடைச்சா என்ன செய்வ? 70 வயசு 80 வயசு அல்லாஹ் ஓட வச்சானே, எங்கேயுமே கிளாட் ஆகிறதே இல்லையே. அல்லாஹ் இவ்வளவு காலமா எந்த விதமான அடைப்பும் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வினாடி கூட இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வினாடி கூட ரத்தம் தேங்குவதில்லை. நீ தூங்குற ரத்த குழாய் தூங்குறதில்லை. உனக்கு ரெஸ்ட் இருக்கு, ரத்த குழாய்க்கு ரெஸ்ட் இல்லை. நீ ரெஸ்ட் இருக்க, ஹார்ட் ரெஸ்டே இல்லாம ஓடுது. கை ஆட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு வினாடி கூட ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. என்ன அல்லாஹ் தஆலாவுடைய, என்ன அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. அல்லாஹ் அக்பர். யாராவது ஒரு பையனை கூப்பிட்டு கொஞ்சம் கையை வலிக்குது அமுத்துவான்னு உங்கள் பையனை சொல்லி பாருங்க. உங்கள் பெத்த பையனை கால் வலிக்குது அமுத்தி விடுங்கன்னு சொல்லி நல்லா வேகமாக அமுத்துப்பாங்க. 3 நிமிஷம் 4 நிமிஷம் அமுத்த முடியும், அப்புறம் கை வலி வந்துடும். நீ இன்றைக்கி நைட்டு 8 மணி காலை 8 வரைக்கும் நீ அமுத்தணும்னா ஓடியே போயிடுவோம். வேணவே வேணாம். கை அமுத்தினா வலிக்குமா வலிக்காதுங்களா? ப்ரெஸ் பண்ணி அமுத்தினா வீங்கிடும் கை. ஆனால் ஒரு நொடி கூட இடைவிடாது நம்ம ஹார்ட்டை அமுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரத்தத்தை ப்ரெஸ் பண்ணி மேலே ஏற்றுது பாய். ஒவ்வொரு நொடி கூட இடைவிடாது அமுத்திக்கிட்டே இருக்கு. ஹார்ட்டை வலிக்கிறது இல்லை பாருங்க. 50 வயசு 60 வயசு 70 வயசு வாழ்கிறான், நெஞ்சு வலி வரதே இல்லை. நெஞ்சுக்கு ஏன் வலிக்கல? அது ப்ரெஸ் பண்ணுறது, அதை வேடிச்சுட்டே இருக்கு. நீ ஒன்றும் வேணாம், சும்மா கையை எப்படி ஆடிட்டே இருங்க. நைட்டு போகிறான் கை வீணாப்பிடும். கை வலி வந்துடும். கை அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ் தஆலா ஓடிக்கிட்டே இருக்கு. குடல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, இடைவிடாது, நான் ஸ்டாப். ஒரு நொடி கூட வேலை இல்லாமல் இல்லை. கிட்னி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நுரையீரல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நுரையீரல் விரிந்து சுருங்கி ஒரு நொடி கூட விடாது வேலை செய்யுது. எங்கே போயிருப்பீங்க? இல்லை அல்லாஹ் அவங்க செய்ய வைக்கல, உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. பட் கேட்டேன், சரி உங்கள்கிட்ட சொல்கிறார் ஒருத்தர் 50 கோடி காசு தரேன், அந்த 2 கண்ணை மட்டும் கொடுத்துருங்களா? 2 கண் இல்லைன்னா நீங்கள் வண்டி ஓட்ட முடியுமா? அவன்கிட்ட கேட்டேன். முடியும். நீ கொடுப்பீங்களா? சரி 50 கோடி வேணும், ஒரு 5 லட்சம் என்னால் முடிஞ்சு வசூல் பண்ணி கொடுத்தேன். ஒரு கையை வெட்டி கொடுத்துருவீங்களா? ஒரு விரலை வெட்டி கொடுப்பீங்களா நீங்கள்? அது கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். தலையிலிருந்து கால் வரைக்கும் அல்லாஹ் கொடுத்தது மதிப்பு போட்டால் எத்தனை எவ்வளோ விலை மதிப்பில்லாத நியமத்துக்கள் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். தெரிஞ்சுங்களா? இப்போ இதெல்லாம் அல்லாஹ் இந்த ஒவ்வொரு நொடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் பாய். அல்லாஹ் கொடுத்து ஸ்டாக் வச்சுக்கோ, அங்கே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லலை. ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு வினாடி ஹயாத்தை நிப்பாட்டனா காணா போயிடும். அவர்கிட்ட கேட்டால், இந்த வண்டி ஓட்டுறீங்களேம்மா, இந்த கார் போயிட்டே இருக்கேம்மா, இதுக்கு அந்த என்ஜினுக்கு பெட்ரோல் போயிட்டே இருக்குமா இல்லை முந்தைய ஸ்டாக் என்ஜினில் வச்சுருக்கீங்களா? இல்லை, ஒரு குழாய் மூலமாக ஒவ்வொரு நொடியும் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடியும் ஒரு குழாய் மூலமாக அந்த என்ஜினுக்கு பெட்ரோல் போயிட்டே இருக்கும். 2 வீலர் வச்சுருக்குறாங்க, அந்த டேங்க் ஒன்று இருக்கும். டேங்க்லேருந்து அந்த என்ஜினுக்கு போகிறதுக்கு ஒரு குழாய் இருக்கும். அதை மூடிட்டா அந்த பெட்ரோல் உள்ளே போகாது. ஒவ்வொரு நொடியும் போயிட்டே இருக்கணும். என்ஜின் சுத்த ஒவ்வொரு கொஞ்சமாக போகணும். சமீபத்தில் ஒரு விமானம் விழுந்துச்சு அகமதாபாத்தில். என்ன பிரச்சனை? டேங்க்கிலிருந்து, ஃபியூல் டேங்க், பெட்ரோல் டேங்க்கிலிருந்து என்ஜினுக்கு போகக்கூடிய குழாயை மூடி இருக்கு. விமானி கேட்குறாரு, ஏப்பா திடீர்னு பார்த்தா மூடி இருக்கு, யார்ப்பா மூடனா? இது நானும் மூடலையே, எப்படி முடிச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாரு. போடுப்பா 2 பேர் சேர்ந்து 2 இன்ஜினுக்கு 2 குழாயும் ஆன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பெட்ரோல் போகாதனால இன்ஜின் 2 செயல் எடுத்துருச்சு. திரும்ப ஆன் பண்ணிட்டாங்க, கீழே விழுந்துருச்சு அப்படின்னு பேப்பரில் போடுறாங்க. அப்போ பெட்ரோல் இன்ஜினுக்கு போயிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நொடியும் போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஹயாத்து நம்மள ஒவ்வொரு நொடியும் வந்துக்கிட்டே இருக்கு பை. ஸ்டாக் பண்ணல. நீ அல்லாஹ்வை மறந்துடுற, உன்னை அல்லாஹ் மறக்கவே இல்லை. நீ அல்லாஹ்வை மறந்து தூங்குற. ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் என் அடியானுக்கு ஹயாத்து கொடுக்கணும். அல்லாஹ்ட்டிருந்து ஹயாத்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நொடியும் பார்வையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தஆலா கேட்குற தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் அறிவு வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் மூளை இயங்க வச்சுட்டு இருக்கிறான், ஹார்ட்டை இயங்க வச்சுட்டு இருக்கிறான். ஒரு நொடி நேரம் கூட அல்லாஹ் உன்னை மறக்கவே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, நீ அல்லாஹ்வை மறந்து தூங்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா மறக்கவே, அல்லாஹ் உன்னை மறக்க. எனக்கெல்லாம் அல்லாஹ் ஒன்றும் கொடுக்கலைங்க. பாருங்க, அவருக்கு பாருங்க, கடைக்கு மேலே கடை கட்டி இன்னொரு கடை வேறு கட்டுறாரு. ஏற்கனவே 4 பிரான்ச்சா, இன்னொரு 8 பிரான்ச் வைக்கிறாரு. ஒரு எனக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறியே, எனக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாக்கு ஆடுதே. அந்த நாக்கை ஆட்டினவனும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தான். தெரிஞ்சுங்களா? தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறான், தண்ணி உள்ளே இறங்க வச்சானே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தான். அப்போ இதெல்லாம் நம்ம மறந்துட்டு அல்லாஹ் கொடுக்கலன்னு சொல்கிறோமா?
ஒவ்வொரு நொடியும் எல்லாம் அவங்கள வாழ வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி சேஷன் வந்துருச்சு. அவர்கிட்ட பேசிட்டு போனார்னு சொன்னார். என் கல்பெல்லாம் காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப கவலையோடு எந்திரிச்சேன். அவர் சொல்கிறார், இந்த காலம் என்ன எனக்கு இப்படி இருக்க வாழ்க்கை போடிட்டு இருக்கு, எந்திரிச்சேன். இப்போ உள்ளமெல்லாம் நிறைஞ்சு போச்சுங்க ஹசரத், என் கல்பெல்லாம் சந்தோஷமாயிடுச்சு ஹசரத், ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன், ரொம்ப இன்றைக்கி பேரானந்தமான நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னார். எவ்வளோங்க? 250 ரூபா, 270 ரூபா வச்சுக்கோ, 20 ரூபாய்க்கு சாயா குடிச்சிக்கோ, அல்லாஹ் நினச்சிக்கோ, இனி 5 நேரம் தொழுவேன் வாக்குறுதி கொடுன்னு கேட்டு, இனி இவரெல்லாம் கொடுத்த அல்லாவை இனி ஒரு நேரம் கூட தொழுகை மிஸ் பண்ணாமல் தொழுகை வாக்குறுதி தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்தார். அந்த மனுஷன் திரும்பி பார்க்க போகிறோமோ இல்லையோ, எனக்கு மனசு இன்றைய நாளை அல்லாஹ்தாலா ஒரு மனிதருக்கு ஹிதாயை செய்வதற்கு வழிகாட்டினானே சந்தோஷமாக போயிடுச்சு. எனக்குமே வாக்குறுதியே கொடுத்துட்டார், இனி ஒரு நேர தொழுகையை கூட நான் மீற மாட்டேன், விட மாட்டேன், இன்ஷா அல்லாஹ் 5 நேர தொழுகையும் நான் விடாமல் தொழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, என்ன சொன்னோமா, என்ன செய்து போயிட்டு சரி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்தவுடனே ஆயிஷா நாயகம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க, பேரிச்சம்பழம் கொடுத்தேன், ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதை கொடுத்தேன், அதை வாங்கி 2ஆக பிச்சு இந்த குழந்தைக்கு ஒன்று அந்த குழந்தைக்கு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் உபுதுலிய மின் ஹாதிஹில் பனாத்தி பிஷையின் குன்னலஹு சித்ரம் மினன் நார். பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதனுடைய சிரமங்களை சகித்து வாழ்ந்து அவர்களை கரையேற்றி கட்டி கொடுத்து அவங்களை சிறப்பாக யார் வாழச் செய்தார்களோ நரகத்தை விட்டும் அந்த ஒரு காரியம் அவர்களை விடுதலை செய்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸும் கேட்டுங்க, இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வருது. மன் கான லஹு ஸலாசு பனாத்தி, யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்தன, யுஅத்திபுஹுன்ன வ யர்ஹமுஹுன்ன வ யக்ஃபுலுஹுன்ன, அந்த 3 பேருக்கும் அவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த தந்தை. உங்களுக்கு யாருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சு? கை தூக்குங்க. யாருக்குமே இல்லையா? 3 பொம்பளை பிள்ளைங்க யாருக்கும் இல்லையா? இல்லை, யாருக்குமே இல்லை. எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறது குறைச்சிட்டாங்க நினைக்கலாம். அந்த காலத்தில் 1 ஒரு டசன் அர்த்தம். எத்தனை? 2 டசன் அர்த்தம். 1.5 டசன்னா இப்போ எல்லாம் 1 2ஓட நிப்பாட்டிக்கிறது. பெருமானார் சொன்னாங்க, அதிகமாக குழந்தை பெறுங்க, நான் சோனத்திலே சொர்க்க மஹஷரில் என் உம்மத்து மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்த்து பெருமை அடைவேன். நீ எத்தனை குழந்தைங்க பெற்கிறீங்களோ அந்த குழந்தைகள் அவங்க குழந்தைங்க கியாமத் நாள் வரைக்கும் அந்த லட்சக்கணக்கான மூமின்களை உருவாகுவாங்க. அவ்வளோ பேரும் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. எங்கள் தாத்தா, எங்கள் தாதா, எங்கள் நானா எல்லாம் வந்து நிற்பாங்க. அவ்வளோ பேர் தொழுது நன்மையில் உனக்கு வந்து சேரும், அவ்வளோ பேர் குர்ஆன் ஓத நன்மை உனக்கு வந்து சேரும், அவ்வளோ பேர் தீனை கற்றுக்கிட்டாங்க, மார்க்கத்தை நல்ல அமல் செஞ்சாங்க, ஜக்காத்து கொடுத்தாங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க, உம்ராவுக்கு போனாங்க, அத்தனை நன்மை நம்மள்கிட்ட வந்து சேரும். ஆரம்பிச்சிங்களா? அதனால அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு 3 பெண் குழந்தைகள், ஒருத்தருக்குமே இல்லை, யுஅத்திபுஹுன்ன, அவர்களுக்கு அதபை கற்றுக் கொடுத்தார்கள், வயர்ஹமுஹுன்ன, அவர்கள் மீது அன்பை பொழிந்தார்கள். ரஹமத் கேட்டாங்க. வைத்தறிச்சல், ஏண்டி வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கிறீங்க, உங்களை பிள்ளைங்களாம் வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கிறீங்க, ஆம்பளை பையன் தான் கைக்கு உதவியாக இருப்பான், சாத்துவான் பின்னாடி என்னைய புட்டச்சிங்களை பிறந்திருக்கீங்க, அவள் மேலே வைத்தறிச்சலை காட்டுறது. அப்படி இல்லாமல் அவர்கள் மேல் அன்பு பொழிந்தார்கள், அன்போடு பாசத்தோடு நடந்து கொண்டார்கள். வயக்ஃபுலுஹுன்ன, அவருடைய தேவைகளுக்கு பொறுப்பேற்று என்ன வேணும் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு என்ன தேவையோ செய்து கொடுத்தார்கள் என்று சொன்னால், வஜபத் லஹுல் ஜன்னத்தை, ஜன்னத் சுருக்கம் அவர்களுக்கு வாஜிபாகி, வஜபத் லஹுல் ஜன்னத்து அல் பத்தத்தை, திட்டவட்டமாக சொர்க்கம் அவர்களுக்கு வாஜிபாகி விட்டிருந்தார். இத்தனையும் 3 குழந்தைங்களை வாழ்த்தி கரையேற்றி கொடுத்து அதுக்கு பின்பு அவர் நல்ல அமல் செய்து அதுக்கு பின்னாடி அவர் வந்து ஹஜ்ஜுக்கு போய் உம்ராவுக்கு போய் குர்ஆன்லாம் ஓதுனா சொர்க்கம் சொல்ல, உன்ட அமல்கள் மற்ற அமல் குறைவாக இருந்தாலும் மற்ற அமல்களை நீ ஃபெயிலாக போயிருந்தாலும் இதில் பாஸ் பண்ணால் போதுன்ட்டாங்க சொல்ல, சொர்க்கத்துக்கு போயிடலான்ட்டாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு சஹாபி கேட்டாங்க, நீங்கள் யாரும் ஒன்று கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏதோ கேளுங்களேன். பெருமாள் இப்படி சொன்னோன்னா ஒரு சஹாபி கேட்டாங்க, கேள்வி யார் ரசூலுல்லாஹ், பையன் காணத்தா இஸ்னத்தின் 2 பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி வாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க யார் கேத்துக்கும் பார்ப்போம்? 2, எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க. அல்லாஹ் தன் அருளால் கொடுத்திருந்தான்.
2 பேரையும் அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வளைஞ்சிங்களா? அப்போ 2 பேர். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, நான் எனக்கு அந்த பாக்கி நீங்கள் சொன்ன பாக்கி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே பெருமாள் கால ஒயின் கானத்தா இசனத்தைனி, போ 2 இருந்தாலும் கொடுத்துட்றேன்ட்டான். ஆனால் அதுக்கு பின்னாடி யாரும் வாங்கி திறக்கல. பின்னாடி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஒரு சஹாபி கால ஃபராப் அப்துல் கோமி அன் லவ் கால வாஹிதன்ல கால வாஹிதா, யாரும் அங்கே ஒரு குழந்தைக்கும் கேட்காம விட்டாங்களே. யாராவது ஒரு சஹாபி வேற சொல்ல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தா பெருமாள் ஆமா ஒன்றுக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, சொல்லாமல் விட்டாங்களே, யாரும் கேட்காம விட்டாங்களே என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராய் வருத்தப்படுறார். ரவாஹ் அஹமது முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ் இது. விளைஞ்சுங்களா? இன்னொரு ஹதீஸ் சொல்கிறேன் பாருங்கள், அது இன்னும் ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸாக இருக்கும். என்னது? மன் ஆல இப்னத்தைனி, யார் 2 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து கண்ணியப்படுத்தி மாலாக்கி அவர்களை கட்டி கொடுத்தாங்க. அவு சலாசன், அல்லது 3 பெண் குழந்தைகள். அவு உஹுத்தைனி அவு சலாசன், அல்லது 2 சகோதரிகள் இருந்தாங்க, அது 2ஓ 3ஓ சகோதரிகள் இருந்தாங்க. பாப்பா அல்லாட்ட போயிடுறாரு. அண்ணன்மாருங்க சில பேர் வீட்டில் இருப்பாங்க, 2 சகோதரிகளுக்கு ஆளாக்கி கல்யாணம் முடிச்ச வரைக்கும் நான் கல்யாணம் முடிச்சிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இருந்து அந்த சகோதரிகளுக்கு தேவையான செஞ்சு இவர் போய் ராவாப்பாலாம் உழைத்து எத்தனை வீடுகளை பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த பின்னாடி தான் அண்ணன் கல்யாணம் முடிச்சுக்குவார். அந்த மாதிரி 2 சகோதரிகளுக்காக வேண்டி பொறுப்பேற்றுக்கொண்டு யார் அந்த வேலையை செய்து முடிக்கிறார்களோ, புரிஞ்சுங்களா, ஹத்தா எபின்ன, அவர்கள் தன் சுய தேவைகளை தானே செய்து கொள்ளும் வரை, அதாவது ஒன்று கல்யாணம் முடித்து அல்ஹம்துலில்லாஹ் நல்ல இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க, அல்லது அவர்கள் அல்லாட்ட போய் சேர்ந்தாங்க, ஏதோ அவர்கள் தன்னை இவர்கிட்ட பிரிந்து செல்லும் வரையிலையும் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்தால், அவ எமூத்த அணுகுன்ன, அல்லது அவர்கள் அல்லாட்ட போய் சேர்ற வரையிலும், அவர்களை நல்ல இடத்தில் நல்ல மாப்பிள்ளை கட்டி கொடுத்து பிரிந்து செல்கிற வரையிலையும் அல்லது அவர்கள் மரணிக்கும் வரையிலேயும் சேவை செய்தார்களோ, குந்து அன வஹுவ ஃபில் ஜன்னதி கஹாதைனி, நானும் அவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று அஷார பி இஸ்பஹில் உஸ்தா வல்லதி தலியா, அந்த நடுவிரலையும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலிமா விரலையும் சேர்த்து பெருமானை காட்டினார்கள். நானும் அவரும் சொர்க்கத்திலே இவ்வாறு ஒன்றா இருப்போம், என் கூடையே தான் இருப்பார். நான் யோசிச்சு பாருங்க, 2 பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஹஜ்ஜுக்கு போய் உம்ராவுக்கு போய் குர்ஆன்லாம் ஓதி நல்லா 5 நேரம் தொழுது தர்மம்லாம் செஞ்சு இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போதும். உயர்ந்த அந்த நபிமார்கள்லாம் ஏங்குவாங்க ரசூலா கூட இருக்கிறதுக்கு. இவர் ஈமானோட மொத்தம் போனால் போதும். ஈமானோடு இருந்தார், மற்ற அமல்கள்லாம் அதிகமாக செஞ்சது இல்லை. 2 பொண்ணுங்களை கரையேற்றி சிறப்பாக கண்ணியமாக இரஹமுஹுன்ன, கண்ணியமாக அதபா மரியாதையாக வளர்த்து ஆளாக்கி நல்ல இடத்த கட்டி கொடுத்துட்டாரு. நானும் அவரும் சொர்க்கத்தில் ஒன்றா இருப்போன்ட்டான். என் பக்கத்துலேயே வச்சுக்குவேன் அவரை சொர்க்கத்தை. அப்படியேங்க அப்பா. அப்போ நான் உங்களுக்கு பயான் செஞ்சா அல்ல எனக்கு சொர்க்கம், அதெல்லாம் நம்பவே இல்லை நான். 2 பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். 2 பேரையும் அல்லாஹ் தஆலா நல்லபடியாக 2 பேரையும் ஆலிமாவாக கற்றுக் கொடுத்து 2 பேரையும் 2 ஆலிம்களுக்கு கட்டி கொடுத்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த 2 பொம்பளை பிள்ளையும் சொர்க்கம் கூட்டு போகணும். பசங்களாம் கூட்டி போகாட்டி பரவாயில்ல, புரிஞ்சுங்களா? பசங்க நமக்கு தான் வேலை வைக்குவானுவான், சொத்துல சண்டை போட்டுக்கோணுவான். பொம்பளை பிள்ளைக்கு சொர்க்கம் கொண்டு போயிடுவாங்க, ரசூல்லா கூடயே வச்சிருவாங்க. நம்மளையே ஹாத்தைனி 2 விரலை காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நான் அவர்களோடு இருப்பேன், அவர்களை கூட இருப்பேன் அப்படின்னா வசார. இது ரவா இப்னு மாஜா, இது இப்னு மாஜாவுடைய ஹதீஸ் இது. வளைஞ்சுங்களா? வேறு இன்னொரு ரிவாயத்தில் வருது, மன் கானலவு சலாசு பனாத்தின், யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்தோ ஃபஸபர அலைஹின், அவர்களுக்கு என்ன தேவையோ பொறுமையாக இருந்து அவர் ஆளாக்குறார். 3 பிள்ளைங்களை வளர்க்குறது சாதாரண விஷயம் இல்லைல்ல, எங்கேயும் தனியாக விட்டு போக முடியாது ஜி. அதனால எத்தனையோ கல்யாணம் காட்சிக்கெலாம் போக முடியாது. வீட்டு பொம்பளை பிள்ளை இருக்குதுங்க, வயசு பிள்ளை இருக்குது, எங்கேயும் போக முடியாதுங்கன்னு தாய் தந்தை எங்கேயும் போக முடியாமல் வீட்டில் இருந்துக்குவாங்க. அந்த பெண் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக வயிற்றில் நெருப்பு கட்டின மாதிரின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி 6-7 வயசு போன தெருவில் தனியாக நடந்து போனால் கும்படி பூண்டியில் பிடிச்சிட்றாங்க. என்ன வருது பிடிச்சாங்களே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. என்ன வருது? காஞ்சிபுரமா சென்னை. 6 வயசு போல தெருவில் நடக்க முடியல, 7 வயசு போய் தெருவில் நடக்க முடியல. அப்போ அந்த பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக நெருப்பு மாதிரி பார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. விளைஞ்சுங்களா? அப்போ அந்த மாதிரி யார் அவர்களை சபர் ஆலையின் வாத்தாமகுன்னு நல்ல முறையில் உணவு கொடுத்தார்கள், வசகாஹுன்னு அவர்களுக்கு தேவையான தாகம் தீர்த்தார்கள், கசாஹு நல்ல ஆடை அணிகளை வாங்கி அணிவித்தார்கள், மின் ஜத்தத்திஹி தன்னுடைய வசதிக்குட்பட்டு அவர்களை கவனித்து கொண்டார்கள்.
என்றால் குன்னலஹு ஹிஜாபம் மினன் நார் யௌமுல் கியாமா, கியாம நாளில் நரகத்தை விட்டு அவரை தடுக்கக்கூடிய தடையாக அந்த பெண்கள் குறுக்க வந்துடுவாங்க. யாரில் எங்கள் அத்தா என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டாரு, எங்கள் அம்மா என்னை நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டாங்க, எங்களை கட்டி கொடுத்தாங்க, எங்களை எல்லா தேவையிலும் அவங்க வந்து நல்ல சிறப்பாக கவனிச்சிக்கிட்டாங்க, யாரில் எங்களை மீறி நரகத்துக்கு அனுப்பாத ரப்பேன் குறுக்கால் நின்றுவான். குன்னலஹு ஹிஜாபன், அந்த பெண் குழந்தைங்க பாருங்க, ஆம்பளை பிள்ளை சொல்ல, நீ ஆம்பளை பிள்ளை வேறு நிற்கிற, ஒன்றா நம்பர் திருட்டு பேல வளர்த்துறான், எல்லாம் கஞ்சா அடிச்சுக்கிட்டு சில பயிர் வச்சுக்கலாம். பொம்பளை பிள்ளை பற்றி எல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்க. பொம்பளை பிள்ளை பற்றிக்குங்க பை, சொர்க்கம் போயிடலாம் வச்சுங்களா. அதில் திருந்தவே மாட்டுறான். அதில் 25 வயசு ஆயிடுச்சு, என்னப்பா செய்கிறோம், ஒரு நேரம் தொழுவ மாட்டேங்கிறான். நீங்கள் 4 வயசு 5 தொழுவு பழக்கிறீங்களா? இல்லையே. அதில் இப்போ 4 வயசு தொழுவு பழக்கல, 5 விளையாது எப்படி 50 விளையும்? நீ அவனை பழக்கலை, இன்னைக்கு 25 வயசு தொழுவு எப்படி போவான்? அவன் எப்படியோ போவான், நீ பழக்கிருந்தா போவான். சின்ன வயசில் அவனை வளைக்கணும், 5 விளையாது எப்படி 50 விளையும்? இப்போ அவனை குட்டிச்சேர் ஆக்குறது நீ தான் தரகத்துக்கு போவ முதல்ல. அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக. சரி, இப்படிலாம் சொன்ன உடனே சில பேருக்கு என்ன 3 2ங்கிறாங்க, அடுக்கும் பிவி இப்போ இன்னொரு பொருள் பொருள் சொன்னால் ஒத்துக்குமாது, இப்போ இந்த வயசு ஆகிடுச்சு, அது இப்போ அதிகம் சொல்கிறாங்களே, ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, 2 பொம்பளை பிள்ளையா வேணும், அம்மா அஜித் சொல்லிட்டாங்க, பிள்ளை பெத்தியே தீர்றேன், 50 வயசு ஆச்சுங்க, அதெல்லாம் முடியாது, பெத்தியே தீர்றேன், அதை இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்க போகிறேன்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாள் வீட்டில், நைட்டு சோறு போட மாட்டாங்க. அதுக்காக இன்னொரு ஹதீஸையும் சொல்லி முடிச்சிட்றேன் கேட்டுங்க. இது முஸ்னத் அஹ்மதில் வருது, ஹாக்கிமில் வருது. மன் வலதத்துலஹு இப்னத்துன், யாருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், ஃபலம் யுஇதுஹா, அந்த குழந்தை உயிரோடு புதைக்கவும் இல்லை, சாவடிக்கலை, பிறந்து சாவடிச்சிடறாங்களே அப்படி. வலம் யுஹினுஹா, அந்த குழந்தையை கேவலப்படுத்தவில்லை, ஏண்டி வந்து தொலைச்சி வயிற்றுல பொட்டுச்சு. ஒரு பையன் பிறந்தாலும் செருப்பு கிடைக்க உதவும், ஒரு பையன் பிறந்தாலும் விளக்கமாத்து கிடைக்க உதவும், ஒரு பையன் பிறந்தாலும் ஜவுளி கிடைக்க உதவும், விளைஞ்சுங்களா. அந்த மாதிரி விளைஞ்சுங்களா. அது ஏப்பா அது விளைஞ்சுங்களா. பலம் யுஹினுஹா, அந்த குழந்தையை கேவலப்படுத்தவில்லை, அந்த குழந்தையை அவர்கள் மதிப்பு குறைவாக நடத்தி கொள்ளவில்லை. வலம் யுஅஸ்ஸிரு வலதஹு அலைஹா, தன் ஆண் பிள்ளைகளை அந்த பெண் பிள்ளைகளை விட ஒஸ்தியா பேசவில்லை. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அதுவாக நமக்கு உதவியாக இருப்பான், அவன் சம்பாரிச்சு நம்மளை காப்பாற்றுவான், அவன் சம்பாரிச்சு பின்னாடி நம்ம எல்லாம் நம்ம படுத்த படிக்கையாக போனபோது நமக்கு சோறு போடுவான். எத்தனை பேர் கை விட்டு போயிட்டாங்க பிறந்துச்சுங்களா. பொம்பளை பிள்ளையாவது பாதுகாப்பு என்றெல்லாம் ஆம்பளை பிள்ளையை ஒஸ்தியாக நினைச்சு, ஆம்பளை பிள்ளையை பெருசாக நினைச்சு, பொம்பளை பிள்ளையை மட்டம் தட்டி அவன் பேசவில்லை, சர்த்து வைக்கிறாங்க பாருங்க. அப்படி அந்த பிள்ளையை கண்ணியமான முறையில் வளர்த்தால் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க சில ஹதீஸ்களில், நீ வெளியிருந்து 2 சாக்லேட் வாங்கிட்டு, இந்த வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது, முதல்ல யார் கொடுக்கணும்? பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு இந்தம்மா சாக்லேட் வச்சுக்கோ, அப்புறம் ஆம்பளை பிள்ளை கொடு. இல்லை அந்த புள்ள மனசு அப்படி கொடுத்துன்னு வச்சுக்குவேன், அந்த பையன் என்ன எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க நினைக்க மாட்டான் அவன். ஆனால் ஆம்பளை பிள்ளை கொடுத்து பொம்பளை பிள்ளை கொடுத்தா, நான் என்ன பொம்பளை பிள்ளை தான் என்ன இருந்தாலும் நான் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல பெண் குழந்தை கொடு, அப்புறம் ஆம்பளை பிள்ளை கொடு. இப்படி அந்த பிள்ளையை நீ கண்ணியப்படுத்தினால், உயர்வுபடுத்தினால், அதுகலஹுல்லாஹு, அல்லாஹ் பிஹா, அந்த பெண் குழந்தையின் காரணமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களை சேர்த்து வைப்பான். இந்த ஹதீஸ்ல ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டுங்க, பார்த்தீங்களா? ஹதீஸ் ஞாபகம் வச்சுங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. சொர்க்கத்துக்கு போனால் யாரெல்லாம் நீ அமல் செய்யல, உண்மை தான், சரியாக தொழுகை இல்லை ரப்பே, நோன்பு சரியாக வைக்கல, ஒரு அமலுக்கு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன் ரப்பே, பொம்பளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்தேன் ரப்பே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக இந்த ஹஸரத் பயான் செஞ்சாங்க. ஹாக்கிமில் வருதான், முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செஞ்சுருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பொய்யா சொல்லுவாங்க. அதனால இந்த பொம்பளை புள்ளியின் காரணமாக எனக்கு சொர்க்கம் கூட இல்லைன்னு கேளுங்க, அல்லாஹ் கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுங்களா? ஒரு துண்டு சீட்டை எழுதி கவரில் வச்சுக்கங்க. நான் வச்சுக்க போகிறேன்பா, 2 பொம்பளை புள்ளியை கரையேற்றினா சொர்க்கம்ன்றாங்க, எழுதி கவரில் வச்சுக்க வேண்டியதான். யாரெல்லாம் 2 பொம்பளை கரையேற்றி வந்திருக்கேன், வேற என்கிட்ட நல்ல அமல் எதுவும் இல்லை. ஒன்றை கொண்டு வந்து ஒன்று நீ சொர்க்கத்துக்கு கொண்டு போன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓட்டை. நம்ம தொழுகையை பார்த்தா ஓட்டை, நம்மளை நோம்புல ஓட்டை, அமல்களில் குறை, எல்லா பாவமும் சேர்ந்து செஞ்சுட்டு போகிறோம், எல்லா அட்டகாசம் அநியாயமும் சேர்ந்து சேரும். நம்மளை மன்னிப்பானா அல்லான்னு கவலையில் உட்காந்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா 2 பெண் குழந்தைகள் சொர்க்கம் கொண்டு போவாங்க. இப்போ பிள்ளை இல்லாதவங்க இப்போ இன்றைக்கி நைட்டே பீவிட்டு சொல்லி, பொம்பளை பிள்ளை இல்லாதவங்க பொம்பளை பிள்ளை பெற்றுக்குங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றவங்க இன்னொரு பொம்பளை பெற்றுங்க. உங்கள் பேபி ஒத்துக்கலைன்னு சொன்னால் இன்னொரு கல்யாணம் முடிச்சு பிள்ளை பெற்றுக்குங்க. என்ற நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் அட்ரஸ் வாங்கிட்டு வந்துடுவாள் அடிக்கிறதுக்கு. நீங்கள் தான் சொன்னீங்களாமே ஹஜ்ரத், 2 பொம்பளை பிள்ளை இல்லைன்னா ஒரு கல்யாணம் முடிச்சு பொம்பளை பிள்ளை பெற்றுக்கன்னு சொன்னீங்களா ஹஜ்ரத்?
நினைச்சிங்களா? அந்த நான் சொல்லவில்லை, நீ செஞ்சால் நான் பாராட்டுறேன்பா, நான் சொல்லவில்லை நான் அப்படிலாம் நினைச்சிங்களா? சரி, அப்போ 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் சொர்க்கத்துக்கு போகிறது கேரண்டின்னு சொல்லிட்டாங்க சொல்லலாம். ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் சொல்லிட்டாங்க விடு, பொம்பளை பிள்ளையே இல்லை ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதான், சொல்லி வைங்க ப்ரோ கரெக்டாக, வேறு வழி கிடையாது. ஆம்பளை பிள்ளை சொர்க்கம் கொண்டு போகணும் ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. இவ்வளோ ஹதீஸ் சொல்லிட்டேன், 4-5 ஹதீஸ், இன்னும் 10 ஹதீஸ் இருக்குது. பெண் குழந்தைங்களும் சொர்க்கம் கொண்டு போவாங்கன்னு இவ்வளோ ஹதீஸ் சொல்லிட்டேன், புரிஞ்சுங்களா? ஆம்பளை பிள்ளைக்கு சொர்க்கம் கொண்டு போகணும் ஒரு ஹதீஸ் கூட இல்லை. அதனால் ஆம்பளை பிள்ளை பற்றவங்க அழுகுவீங்க, அதுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லிடுறேன் வா. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுங்களா? சரி வா. இப்போ பொம்பளை பிள்ளை பற்றி அது எங்கள் ஆம்பளை பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை யார் கை தூக்குமா அந்த மாதிரி? எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இல்லைன்னு யாராவது சொல்லுங்கள், கை தூக்கு. எத்தனை பிள்ளைங்க? 2 ஆம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைங்க இல்லை உங்களுக்கு? 3 பேர். 3 எத்தனை பேர்? 2 ஆம்பளை பிள்ளைங்க. இப்படி சில பேர் இருப்பாங்க, 2 ஆம்பளை பிள்ளை 3 ஆம்பளை பிள்ளை இருக்காது. தடியன் மாதிரி பிறந்திருக்கவங்க பொம்பளை பிள்ளை பிறக்காம போயிடுச்சு. நீங்கள் சொன்ன ஹதீஸை கேட்டால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொல்கிறேன். இந்த ஹதீஸு முஸ்னத் அஹமதில் வருது, ஹாக்கிமில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க சய்யான் ஹதீஸு, விளஞ்சுங்களா? நபிகள் நாயகம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅல் குர்ஆன வ தஅல்லமஹு வ அமில பிஹி, யார் குர்ஆனை கற்றுக்கொண்டாரோ, மன் தஅல்லமல் குர்ஆன், மன் கரஅல் குர்ஆன, குர்ஆனை ஓதினாரோ, வ தஅல்லமஹு கற்றுக்கொண்டார், வ அமில பிஹி அதை கொண்டு அமல் செய்தார், உல்பிஸ யௌமுல் கியாமா, கியாமத் நாளில் அவருக்கு அணிவிக்கப்படும் தாஜம் மின் நூரின், ஒளியாலான ஒரு கிரீடத்தை அனுபவிக்கப்படும். குர்ஆன் படி வாழ்ந்தவர், குர்ஆனை கற்றுக்கொண்டவருக்கு. லவ்ஹு மிஸ்லு லவ்ஹி ஷம்ஸ், அந்த கிரீடம் சூரிய ஒளியை போன்று பிரகாசிக்கும். யாருக்கு இது? குர்ஆனை கற்று அமல் செய்தவருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் குர்ஆனை கற்றார், அமல் செய்தார், அவர் கிரீடம் அனுப்பிச்சு அல்லாஹ் தஆலா இந்த பையனை பெற்றவர் யாருப்பா கூட்டி வைப்பான்னு சொல்லுவான் அல்லாஹ் மலக்குகள். இப்படிப்பட்ட ஒரு மாணிக்கமான குழந்தையை மார்க்கப்படி குர்ஆனை கற்று ஆலிமாகி ஹாஃபிஸாகி மற்றவங்களுக்கும் மார்க் சொல்லித்தராரு. இப்படிப்பட்ட இந்த குழந்தையை பெற்றெடுத்தவங்க யாருப்பான்னா அவர் எங்கேயோ மூலையில் நிற்பார். ஏன்னா அவர் குர்ஆன் ஓத தெரியாது, பாவம் ஹதீஸ் ஓத தெரியாது, விளைஞ்சுங்களா? எதுவும் தெரியாது. அவங்க வாழ்நாளெலாம் பொட்டிக்கட்டில் வேலை செஞ்சிருப்பார், ரொட்டிக்கட்டில் வேலை செஞ்சிருப்பார். சாதாரண ஏழை மனுஷன் பாவம் பயந்தரிச்சு ஒரு யாரு என்ன செஞ்சு தெரியலையா ரொம்ப. உன் பையனை ஓத வச்சுருக்க துப்பு இல்லை, நீ ஓதலை, அப்படி எல்லாம் மிரட்ட போகிறானோ பயந்தடிச்சு வர்றாங்க. யார்? அத்தா அம்மா இழுத்துட்டு வாங்கன்ட்டானோ. அதான் வந்து நின்ற ஒன்று அல்லாஹ் சொல்கிறானா, நீங்கள் 2 பேரும் தான் ஓத வச்சிங்களா? ஆமாம் ரப்பே, நான் தான் ஓத வச்சிங்க. வீட்டில் கஷ்டம்தான், நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ மாசால போய் ஓதுரா, ஆலிம்ஷா வாய்வா, ஆஃபஸா வாகி மார்க்கத்தை கற்றுக்கிட்டு வாடா, சிரமத்தை நான் பார்த்துக்க. இன்னும் அந்த பையனை மாசா கடையில் சேர்த்துருந்தா ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாரிச்சிருப்பானே, எனக்கு அதெல்லாம் வேணாடா, நல்லபடியாக ஓதி மார்க்கத்தை கற்றுக்கோ என்று சொல்லி அந்த சிறுவன் அந்த பையனை மதரசா காமிச்சிட்டு வேலையை நான் பார்த்துக்கிட்டு ரப்பேன்னு ஒழுங்கான ஓதலை அல்லாட்ட அழுகுறார். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த பையனை மார்க்க அறிஞராக ஆக்கி தீனை கற்றுக் கொடுத்து குர்ஆனை கற்றுக் கொடுத்து குர்ஆனை கற்றவராக நீ ஆக்கினாயே, அந்த நன்மை உனக்கு இருக்குவா என்று சொல்லி ஒய்குசா வாலிதா ஹுல்லத்தைன், அந்த அவருடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக உயர்ந்த 2 ஆடைகளை அங்கே அணிவிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கேடயத்தை அல்லாஹ், அவர் கிரீடத்தை அல்லாஹ் அணிவிக்கிறான். அதை கேட்டவுடன் லா தகூமு பிஹிமத் துனியா, அந்த ஒரு ஆடைக்கு ஒத்து துனியா விலையாக கொடுத்தாலும் வாங்க முடியாது, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அந்த ஒரு ஆடைக்கு பகரமாக ஒட்டுமொத்த துனியாவை கொடுத்தாலும் வாங்க முடியாது, அவ்வளோ உயர்ந்த ஆடையை அல்லாஹ் அனுபவிப்பான். ஃபயகூலானி, அந்த 2 பேரும் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, பிமக ஷைனா, யா அல்லாஹ் இந்த ஆடை இப்படி கொடுத்த, இந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்து எதன் காரணமாக நீ கொடுத்த ரப்பே என்று கேட்பார்கள். ஃபயுகாலு, சொல்லப்படும், பி அஹதி வலதிக்குமல் குர்ஆன், உங்களுடைய குழந்தை குர்ஆனுடையவர் ஆகிவிட்ட காலத்தினாலே சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நம்ம செருப்பு கேட்கும்போது யாருந்தா இப்போ செருப்பு கடை வச்சுருக்கிறேன், இதுக்கு பின்னாடி இந்த கடை யாரை பார்த்துக்கு வந்துட்டு ஒரு பையனை கூட இல்லை, அவனை உட்கார வச்சுட்டு போயிடுறேன் கேட்கும் போதே அப்படி கேட்குறாங்க. யாரெல்லாம் ஜவுளி கடை வச்சுருக்கிறேன், இல்லை எனக்கு இப்படி கல்லால் உட்காரதுக்கு ஆள் வேணுமே, ஒரு பையனை கூட இல்லை கேட்கும்போது, யாருல்லா ஒரு பையனை கொடுத்தா அவன் வளர்ந்து ஆளாகி அவளும் மருமகன் எனக்கு சோறு போடுவாங்க, எங்கள் தெரியாத காலத்தில் சோறாக்கி கொடுப்பாங்க. இது கேட்க பிள்ளைங்க. யாரெல்லாம் ஒரு குழந்தை கூட இல்லை, அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி மார்க்க அறிஞராக ஆக்கி மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவரான ஆக்கிறேன் ரப்பே, மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஆக்கிறேன் இல்லை, உன் தீனுக்கு உழைக்கக்கூடிய ஆக்கிறேன் ரப்பே. மறுமையில் அல்லாஹ் உன்னை கவனிச்சுக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா இருக்கிறாங்கல்ல,
அவங்க பேர் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா யாருங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா பேர் என்ன? ஆலிம் சொல்லக்கூடாது. ஹன்னா. அவங்க பேர் என்ன? ஹன்னா. இது அவங்க பேர். ஞாபகம் வச்சுக்கிங்களா? சரி. அவங்க அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அதில் அழுவிடாங்க, குழந்தை கூடாதா, எனக்கும் குழந்தை கூடாதா. ஜி அதெல்லாம் கேட்குறாங்க, யாரெல்லாம் நீ ஒரு குழந்தையை கொடுத்தால் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடு, அந்த ஆம்பளை பிள்ளையை பள்ளிவாசலுக்கே விட்டுறேன், மார்க்க அறிஞராக ஆக்கிறேன், ஹாஃபிஸாக ஆலிமாக மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லக்கூடிய பேர் அறிஞராக அவரை நான் ஆக்கிடுறேன், ஒரு குழந்தை கூடாதான்னு கேட்குறான். குழந்தை உண்டாயிருச்சு, சந்தோஷம் தாங்க முடியல. அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பி இன்னி நதர்த்து மாஃபி பத்னி முஹர்ரரன், யாரெல்லாம் என் வயிற்றில் உள்ள இந்த குழந்தையை உன் பள்ளிவாசலுக்காக நேர்ந்து விட்டேன் ரப்பே. அவர் சதா பள்ளியிலே இருக்கட்டும், பள்ளிவாசல் வேலையை செய்யட்டும், குர்ஆன் ஓதட்டும், ஓதி கொடுக்கட்டும், மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கட்டும், நான் அதுக்குன்னே விட்டுறேன், இல்லை உன் தீனுடைய பிள்ளையா நான் ஆக்கிடுறேன், அந்த மாதிரி எனக்கு அந்த பிள்ளையை ஆக்கிடலான்னு கேட்டான். ரொம்ப சந்தோஷம். குழந்தை பிறக்கக்கூடிய நாள் வந்துச்சு. போய் குழந்தை பெற்று எடுத்து பார்த்தா பொம்பளை பொண்ணு. மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. ரப்பே என்ன ஒரு பள்ளிவாசலா மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குற ஆளான்னு ஆக்கணும்னு நினச்சேன், கடைசியில் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு ரப்பே. ரப்பி இன்னி வதாத்துஹா உன்சா, பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு ரப்பே. குர்ஆன்ல வருது, அழுகுறாங்க, ரப்பி இன்னி வதாத்துஹா உன்சா, ரப்பே பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு அல்லா, வலைஸ தக்கரு கல்லு உன்சா, நான் நினச்ச ஆம்பளை பிள்ளை மாதிரி பொம்பளை பிள்ளை இருக்காது, நான் எவ்வளோ பெரிய ஆம்பளை பிள்ளை வந்து கனவெல்லாம் கண்டேன், ஒரு பெரிய ஆலிமாய் மார்க்கத்தை மக்களுக்கெல்லாம் சொல்லணும், உலக மக்களை திருத்தணும், எல்லா மக்களையும் தீன் வழி கொண்டு வரணும், எப்படிலாம் கற்பனை வச்சேனே அப்படி இல்லாமல் போயிடுச்சே, பொம்பளை பிள்ளைல பிறந்திருக்குதுன்னு அழுகுறான். நீ வல்லாத்துவா உன்சா வலை சிறந்தக்கரு கல் உன்சா. ஆனால் அவங்க பட்ட ஆசையை அல்லாஹ் தஆலா வேணாக்கல. அந்த பொம்பளை பிள்ளையை கொண்டு போய் பள்ளிவாசலில் விட்டான். கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க அந்த பிள்ளையை மாணிக்கமாக வளர்த்தாங்க. அந்த புள்ள வயிற்றுல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க வச்சான். ஒட்டுமொத்த உலகத்துக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தாங்க. பொம்பளை பிள்ளை பெற்றால் நீங்கள் அல்லாவுக்கு நேர்த்துட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு அறிவு கொடுத்து எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த பிள்ளையுடைய வயிற்றுல மாணிக்கங்களை உருவாக்கலாம், அவுலியாக்களை உருவாக்குவான், மாபெரும் அரசர் மாபெரும் இறை நேசர்கள் அல்லாஹ் தஆலா உருவாக்குவான். நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தோம், ஒரு மஜ்லிஸ் நடந்துச்சு. அங்கே ஒரு 3 பேர் வந்தாங்க. எங்கள் 3 பேருக்கும் குழந்தை இல்லை, கல்யாணம் முடிச்சு 7-8 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. நான் வந்து இதே செய்தி சொல்லிக்காம சொன்னேன், அப்போ நீ ஒரு நீத்து வச்சுக்கோங்க, யா அல்லாஹ் எங்கள் 3 பேருக்கும் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு பொருளை கொடு, அந்த பிள்ளையை உன் வழியில் மார்க்க அறிஞராக ஆக்குகிறேன், ஆலிமாக ஹாஃபிஸாக ஆக்கி உலகத்தில் மக்களுக்கு குர்ஆனை கற்றுத்தரக்கூடியவராக, மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடியவராக ஆக்குறேன். ரொம்ப பேர் என்ன விளங்கிட்டான், மார்க்கம் கற்றுட்டு என்னங்க பிச்சைக்காரனாக வாழ்வான், சம்பளம் 10,000 கொடுக்குறாங்க, அதுக்காக என் பிள்ளை வந்து ஐடி படிக்கணும், பெரிய 4 லட்சம் 3 சம்பளம் வாங்கணும், பெரிய கடை வச்சுருக்காரு. மார்க்கத்தை படிச்சுக்கிறதுக்கும் காசுக்கும் சம்மந்தமே இல்லை, அது அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா நீ மார்க்கம் படிச்சுக்க வை, கடையும் வச்சு கொடு, ரெண்டையும் பார்த்துட்டு அவர் மார்க்கம் படிக்க வை, உலகத்தையும் படிக்க வை, அல்லாஹ் அதுவும் கொடுப்பான் இதுவும் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அதுக்குன்னு மார்க்கமே தெரியாமல் 1ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் காலேஜ் படிக்கிறான், குர்ஆன் கூட ஓத தெரியல, ஒரு சட்டம் தெரியல, தொழுகையின் உள் ஃபரல் தெரியல, வெளி ஃபரல் தெரியல, அத்தஹியாத்து ஒழுங்காக ஓத தெரியல. நம்ம மதரசாக்கள் ஏற்படுத்தியிருக்கோம் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு. நம்ம மதரசாக்கள் எல்லாத்துலேயும் மார்க்க கல்வி பிள்ளைங்களை பிகாம் படிச்சிடுறாங்க, பிஎஸ்சி படிக்கிறாங்க, பெரிய பெரிய காலேஜும் படிக்கிறாங்க, மார்க்க கல்வியும் படிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி படிக்க வை, என்ன படிக்கணும், ஐடி படிக்கணும், என்ன நினைக்கிறையோ படிக்க வச்சுக்கோ. யார் வேணான்னு சொன்னால் அது யாரும் தடுக்க வேணான்னு சொல்லலை, கடை வைக்க வேணான்னு சொல்லலை, சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை. மார்க்கத்தை அறவே கற்றுக் கொடுக்காமல் பிள்ளைங்களை வளர்க்காதீங்க, இரண்டையும் சேர்த்து படித்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இப்போ அந்த பிள்ளைங்களை சொன்னேன், நீங்கள் நியத்து வச்சுக்கோமா, அல்லாஹ் எனக்கு ஆணோ பெண்ணோ எது கொடுத்தாலும் சரி அவர்களை மார்க்க அறிஞர்களாக, ஆலிம்களாக, ஹாஃபில்களாக நான் ஆக்கிறேன், நியத்து வச்சுக்கோ, நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் நியத்து வச்சாங்க, அவங்க அம்மா அல்லாஹ் கொடுத்தான்ல அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். வெகு சொல்ல வர்றேம்மா, நமக்கு பெண் குழந்தைகளையே அல்லாஹ் தஆலா கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம் தான். அந்த பெண் குழந்தைகளை பள்ளிக்கூடம் மார்க்க தெரியாமல் வளர்க்காதீங்க. இந்த மாதிரி மதரசாக்களில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு சாயந்தரம் 5 மணிக்கு இங்கே வாங்க, 8 மணி வரைக்கும் இங்கேருந்து அசரு மகரிபு இஷா தொழுது விட்டு மார்க்கமும் கற்றுக்கொண்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மார்க்கத்தை கற்றவர்களாக ஆகும். எல்லாம் செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்கு
வர்ற வெள்ளிக்கிழமையிலேருந்து 1ஆம் தேதியிலிருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் எல்லாரும் கலந்துக்கணும் இன்ஷா. சரிங்களா? இப்போ இந்த சபையில் நல்லா குர்ஆன் ஓத தெரியும், கைத்துங்க யாரெல்லாம்? அல்ஹம்துலில்லாஹ். நல்லா குர்ஆன் ஓத தெரியும். 1 2 3 4 5 பேர் தான். மற்றவர்களுக்கு சில பேருக்கு ஓத தெரியாமல் இருக்கலாம். அது தெரியும் ஹஜ்ரத், கடகடன்னு வராது. அது தெரியும் ஹஜ்ரத், தப்பு தப்பாக வரும், இருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாம் வந்துடணும் எல்லாரும். இது ஒரு சான்ஸ். அல்லாட்ட போய் சாக்கு சொல்ல முடியும். ஏன்டா ஓதலை? சின்ன வயசில் வேலைக்கு போயிட்டேன். நான் கூப்பிட்டாங்களே பள்ளிவாசலில், கூப்பிட்டாங்களே ஏன் வரல கேட்பான் அல்லா தாலா. எல்லோரும் வந்துடுவீங்களா? எல்லோரும் பேர் கொடுப்பீங்களா? இன்ஷா அல்லா எல்லோரும் ஹஜ்ரத்து பேர் கொடுத்துருங்க. வெள்ளிக்கிழமையிலேருந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிங்க இன்ஷா அல்லா தாலா. உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் குடும்பத்தார், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் புள்ள காலேஜ் படிக்கிறான், குர்ஆன் தெரியல, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. அக்கம் பக்கம் மஹல்லா எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்கள். நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. நோட்டீஸை கொண்டு போய் எல்லா மஹல்லாலையும் கொடுங்க. சில பேர் நோட்டீஸ் கிடச்சா கொடுங்க 4 5 வாங்கி பிட்டு எழுதுறதுக்கு, கணக்கு எழுதுறதுக்கு தேவைப்படுது. அது அப்படிலாம் கிடையாது. விளைஞ்சுங்களா? கணக்கு எழுத நோட்டீஸ் இல்லை பை விளைஞ்சுங்களா? அது நோட்டு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கலாம், சின்னதாக போட்டிருக்கீங்களே ஏன்பா? வடை சமைச்சா சாப்பிட வசதியாக இருக்கும் பை, அதுக்கு பாட்டில் போய் நோட்டீஸு விளைஞ்சுங்களா? இது கொண்டு போய் எல்லா எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நோட்டீஸுக்கு ஒரு ஆள் வந்துடணும் இன்ஷா அல்லா. முதல்ல 500 நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரே மாதத்தில் குர்ஆன் ஓத அரிய வாய்ப்புன்னு வாங்கிட்டு போய் ஒருத்தர் கொடுத்து பொண்ணு சேர்த்து விட்ருங்க. செய்வோமா இன்ஷா அல்லா தாலா? அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. பஷீர் என்ன எஜமா பார்க்கவே முடியல. நீங்கள் இருந்து இன்னொரு செய்தின்னு சொல்லலான்னு நினச்சேன். உட்காருங்க வாங்க. அண்ணன் எழுதி போட்டிருக்காங்க போர்டில் பாருங்கள். மாதாந்திர செலவு லிஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க. 20 எவ்வளோண்ணே? 28,000 சொச்சம் 324. கேரண்டி பில் எவ்வளோண்ணே? மொத்தம் எவ்வளோ ஆச்சுண்ணே? 34. வருமானம் எவ்வளோ? 13 ரூபா. அப்போ எப்படி மாதம் பள்ளிவாசல் நடத்துறது? ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் சமீபத்தில். கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லி காரில் போய் நிப்பாட்டி ஹோட்டலுக்குள்ளே போகணும். சாப்பிட்டு பிடிச்சி பில்லை கூட வாந்தியே வந்துடுற மாதிரி இருக்குது. 2 இட்லி 70 ரூபா போட்டிருக்கான். எங்கள் கடையில் 3 ரூபா தான் இட்லி. பக்கத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கிளவி சொல்கிறான், ஒரு இட்லி 3 ரூபா தான். 5 கிலோ. ஒரு தோசை சாப்பிட்டா ஆசையாக 120 ரூபா போட்டிருக்காங்க. ஏசி போட்டு ஆரிய பவன், ஆராத பவன் வச்சுருக்காங்க. ஏன் ஆரிய பவன் வச்சுருக்காங்க? நல்லா சூடான பவன் வைக்கிறது. இல்லைன்னா ஆரிய பவன் வச்சுருக்காங்க. ஆரிய பவன், சரவண பவன் வச்சுருக்காங்கள. போனால் 120 ரூபா. அப்பாடி அடி வச்சுலாம் கலக்குது. அங்கேயே எல்லாம் போயிரு போட்டது. அப்போ நான் கேட்டேன், ஏயா எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டு கிளவி சொல்கிறா, ஒரு தோசை 5 ரூபா 6 ரூபாய்க்கு கொடுக்குறா, ஒரு இட்லி 3 ரூபாய்க்கு கொடுக்குறா, 10 இட்லி 30 ரூபாய்க்கு கொடுக்குறாளே, இது ஏங்க இப்படி கொடுக்குறாங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு காசு இல்லை, இட்லி என்னவோ 3 ரூபா தான். நீ காரை கொண்டு பார்க்கிங் போட்டல, கிளவி வீட்டில் பார்க்கிங் போட முடியுமா? கிளவி குடிச்சு காரை போட முடியுமா? காரை கொண்டு பார்க்கிங் போட்டிருக்கீங்க, உள்ளே உட்காந்து ஏசி, பாத்ரூம் உள்ளே வச்சுருக்குறாங்க, க்ளீனான பாத்ரூமு. காரை விட்டு ரொம்ப தூரம் வந்து அங்கே போய் இறங்கி சுத்தம் பண்ணி போய் உட்காருமா, 1 நிமிஷம் உட்காரு, போய் க்ளீன் பண்ணிவிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து உட்காந்திங்கல்ல, டேபிள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. கிளவி உட்பாலாக மூச்சிட்ருக்கும். அந்த டேபிள் ரொம்ப க்ளீனாக போட்டிருக்கு. சப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, எல்லாம் தொப்பி மாட்டி சுத்தமாக க்ளீன் பண்ணி க்ளவுஸ் போட்டுக்கிட்டு இதுக்கு எல்லாம் சேர்த்தி தட்டு பார்த்தீங்களா, வட்டமான தட்டு, அதில் வாழை இலை வட்டமாக கட் பண்ணி போட்டுருக்காங்க. அவள் கொடுப்பாள். அந்த மாதிரி பழைய கிழிஞ்சு போன வாழை இலை கொள்ளையில் பிச்சுட்டு வருவாங்க. அதை காக்கா பீலாம் கூட கிடக்கும். அது சுத்தமாக கழுவி அந்த வட்ட தட்டில் வச்சு கொடுக்குறாங்களே. இதுக்கெல்லாம் மிச்சம் உள்ள 58 ரூபா. அந்த இட்லி எவ்வளோ? இட்லி 3 ரூபா தான். 2 இட்லி 6 ரூபா தான். மிச்சம் 54 ரூபா இதுக்கெல்லாம் சேர்த்து. எதுக்கு? இந்த ஏசி, ஏசி ஃபேனு இருக்கா இல்லைங்களா, இதுக்கெல்லாம் சேர்த்து 54 ரூபான்னு. மொத்தம் இப்போ 2 இட்லி 60 ரூபா சொல்கிறோம். இப்போ இங்கே பள்ளிவாசலுக்கு வர்றோம், நம்ம ஜாலியாக அழகாக ஃபேனை போட்டிருக்குறாங்க, ஏசி போட்டிருக்குறாங்க, ஒலுசியை தண்ணி வச்சுருக்குறாங்க. பள்ளிவாசல் தொழுகை ஃப்ரீ, ஏசி காசு யார் கொடுப்பா? பள்ளிவாசல் ஒலுசியை தண்ணிக்கு யார் காசு கொடுப்பா? இதை யோசிச்சோமா? மஹல்லால் இருக்க நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபா தரக்கூடாதா? டாக்டர்கிட்ட போய் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூக்கில் ஒழுதுன்னு போனால் 5 ரூபா வாங்கிறான். 5 ஒவ்வொரு மஹல்லாக்காரங்களும் நமக்கு வரணும். அண்ணன் நடத்துகிறாங்க, எப்படி நடந்துட்டு போகணும்னு கூடாது. நம்ம மஹல்லா குறைஞ்சது ஒரு 500 ரூபா கொடுத்து பாருங்க, அல்லா அவங்க எத்தனையோ செலவை கண்ட்ரோல் பண்ணிடுவான். இந்த ஏசிக்கு யார் காசு கொடுப்பா? இந்த பாய்க்கு கூட்டுறதுக்கு மனுஷன் பஞ்சு க்ளீனாக இருக்கணுமா இல்லையா? க்ளீன் பண்ணணும்ல. மோஞ்சாருக்கு பாங்க யார் காசு கொடுப்பா? வந்து 5 நேரம் 5 நிமிஷம் தொழுகிறோம். அதை யோசிக்க வேணாமா? அந்த ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அங்கே போனேன். அதை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கிளாஸ் வெயிட்டிங் ரூம்னு போட்டுருந்துச்சு.
ஏசி அப்படின்னு போட்டு, அதே ஃபஸ்ட் கிளாஸ் வெயிட்டுன்னு பார்த்தா பக்கத்தில் போர்டு வச்சுருக்கிறான், 30 rupees ஃபார் ஹவர். இங்கே இருக்கா ஸ்டேஷனில்? இங்கே இருக்குது, திருச்சியில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏசி சூப்பராக போட்டு மாறலாம். ஆனால் உள்ளே போய் 1 மணி நேரம் உட்காந்திங்கன்னா 30 ரூபா காசு கொடுத்து வெளியே வரணும். அது அப்போ யோசிச்சு பாருங்கள், 1 மணி நேரம் நீங்கள் தொழுவுக்குன்னா 5 நேரத்துக்கு இங்கே 150 ரூபா கொடுக்கணும். ஒரு நேரம் ஒரு தொழுகைக்கு 150 ரூபா, 10 நாளைக்கு 1500 ரூபா கொடுக்கணும். 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 4500 ரூபா காசு கொடுக்கணும். நீங்கள் அங்கே போய் தொழுதிங்கன்னா இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன். ஒரு 500 ரூபா கூட நம்ம கொடுக்கூடாது நம்ம மஹல்லால. செய்வோமா இன்ஷா அல்லா தஆலா? இனிமேல் அடுத்த வாட்டி போர்டு எப்படி போட்டிருக்கணும், மிச்சம் பற்றாக்குறையில் போய்ட்டு செலவு வரவு இவ்வளோ, மிச்ச காசு 10,000 ரூபா எழுதணும். ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா துண்டு கொடுக்குது, 30,000 ரூபா செலவு, வருமானம் 13,000 ரூபா. செய்வோமா இன்ஷா அல்லா தஆலா? பஷீரன் சொல்லணும் இன்ஷா அல்லா. அதில் நிறையா கொடுக்குறாங்கம்மா மக்கள். பள்ளிவாசல் கொடுங்க, உங்கள் காசு பறக்கத்தான், உங்கள் வீட்டில் பறக்கத்து வரும், வியாதி விட்டு எல்லாம் நீக்குவான். தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா கவனிங்க, குறைஞ்சது மாதம் 500 ரூபா கொடுங்க, ஒரு 300 ரூபா கொடுங்க. கொடுப்போமா இல்லையா இன்ஷா அல்லா? செய்வோமா இன்ஷா அல்லா? என் சார்பாக 500 ரூபா அண்ணனுக்கு கொடுங்க. மனசில் அல்லா போட்டே இருக்கிறான். ஒரு காரியம் அல்லா தொல்லை போட்டான்னா இவருக்கு நான் பயானுக்கு வந்து காசு தான் வாங்குறது இல்லை. தொடர்ந்து அண்ணன் பயானுக்கு கூப்பிட்றாங்க, வர்றேன் வந்து உங்கள்ட்ட நான் பயான் வந்து எனக்கு போகிற வர காசு கூட வாங்குறேன், அல்லா எனக்கு கொடுப்பான். சொன்னா என் சார்பாக அண்ணன்ட்ட பள்ளிவாசல் ஒரு நேரம் ஃபேன் ஓடணும். எனக்கு நானும் ஏசி அனுபவிச்சேன்ல. ஒரு மணி நேரம் பயான் செய்ய ஏசி போட்டதுன்னு கொடுக்கணுன்னு இருக்கும். அந்த ஏசிக்கும் இந்த ஃபேனுக்கும் ஒழுவு செஞ்சதுக்கும் தண்ணிக்கும் நான் காசு கட்டிடுறேன் 500 ரூபா அண்ணன்ட்ட. என் சார்பாக நிறையா கொடுப்பான் அல்லா இன்ஷா அல்லா தஆலா. நீங்கள் இவ்வளோ சேவை செய்கிறீங்க, இவ்வளோ சேவைக்கு ஊக்குவிக்கிறீங்க, அல்லா அவங்க உதவி செய்கிறீங்க, நீங்கள் அல்லா ஏன் கொடுக்க மாட்டாங்க இன்ஷா? ஏன்னா சேவமா இன்ஷா அல்லா தஆலா நிறையா கொடுக்கணும். அல்லா ஒவ்வொருத்தரும் உதவி, ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லா மாதம் 500 ரூபா வைக்கிறேன் நினச்சிங்களா? டாக்டர் 500 ரூபா கேட்டால் அப்படி தூக்கி கொடுத்துட்றான். குறைச்சிங்க சார் சொல்கிறதே இல்லை. கம்பவுண்டர் சார் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்கள், கேட்குறதே கிடையாது. ஜி கேபிளுக்கு 300 ரூபா நினச்சிங்களா? அது எவ்வளோ செலவு, எவ்வளோ பண்ணுறாங்க. அல்லாஹ் இதெல்லாம் நம்ம ஈஸியாக செலவு செய்கிறோம், கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. அப்போ அல்லா ரசூலுக்காக நம்ம கொடுக்கும்போது அல்லாஹ் தஆலா நம்ம காசுகளில் பறக்கத் செய்வான், வியாபாரங்களில் பறக்கத் செய்வான். செய்வோமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் தஆலா? ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد